Dear students, good morning. Ashok Pesna, Senior Area Sales Manager. Welcome to this wonderful world of Vestige. Yes, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெஸ்டீஜ்ல எந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு தராசோட ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெஸ்டீஜ் அப்படின்னு ஏற்றி வச்சீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா வெஸ்டீஜோட வெயிட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். So which means there இருக்கக்கூடிய இந்த opportunities, whether it is a product, whether it is a business or whether it is a success plan. So எதுவாக இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே நமக்கு அடுத்து மேல அந்த ஏற்றம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போற வகையில தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மீட் த மில்லியனியர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். எஸ், ஏன்னா இந்த வாய்ப்புகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடியது, வெஸ்டீஜில் நீங்க இணையும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதனால உங்களுடைய இன்கம் வந்து ரைஸ் ஆகும், அதே போல ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார சுதந்திரம் வந்து உங்களால அடைய முடியும். இப்படி நிறைய பேர் சொல்லும்போது இன்ஃபேக்ட் ஈவன் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயமே, இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா வெளியிலேருந்து எது பார்த்தாலுமே அது வந்து இல்லை அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தோணுமே தவிர, பட் உள்ளுக்குள்ள இறங்கி அதோட உள்ளர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் எஸ் டெஃபினட்டா அந்த வெற்றியை நம்மளால அடைய முடியுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஒரு மாதமும் புதுசாக வித்தியாசமாக வெஸ்டீஜ் இணையக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில அவங்க விரும்பக்கூடிய அளவுல வந்து இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய டாப் மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பாலி, கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆபரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மிஸ்டர் தீபக் சூத், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டைரக்டர் அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டீஜ் மிஸ்டர் கன்வர்பீர் சிங். ஸோ இவங்க 3 பேருமே இணைந்து உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ அதற்கான சான்று நம்ம ஒரு மாதம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை பேரோட இன்கம், ஏன்னா அந்த மாதம் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போதே அவங்க முகத்துல வந்து ஒரு புன்சிரிப்பு, ஓ இந்த மாசம் நான் வந்து போன மாசத்தோட இன்னும் அச்சீவ் பண்ணியிருக்கேன், போன மாசத்தோட என்னுடைய வருமானம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கணக்கிலேயே நம்ம கொண்டே வர முடியாது. எஸ், இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நபர் தான் வெஸ்டீஜை வெளியிலேருந்து பார்த்து ரைட் இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு விளையாட்டு போல ஒரு ஜஸ்ட் ஒரு 9 monthsல இன்னைக்கு யாருமே நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இன்கம் லெவலை வந்து அவர் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு சின்ன கதையோட ஒப்பிட்டு நான் சொல்ல முடியும். ஒரு ஊர்ல வந்து ஒரு நபர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப சின்சியர், ஹானஸ்ட், தவறாம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருடைய தோல்ல இருந்தாலுமே அந்த தோழியுமே வந்து ரொம்ப சின்சியரா செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஸோ டெய்லியே வந்து அவர் என்ன பண்ணுவார், காலையில் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கோயிலுக்கு போவார். ஸோ அதிக நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் காட்டுக்கு போவார். ஸோ காட்டில் போயிட்டு விறகெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஊரில் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த விறகெல்லாமே விற்றுட்டு ஸோ அந்த காசை வச்சுக்கிட்டு அவர் வந்து ரொம்ப நிம்மதியாக அவரோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வந்தார். ஸோ அவருக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கிடையாது, பெரிய கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அவர் லைஃப் வந்து அவர் ரொம்ப நிம்மதியாக வந்து லீட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் வந்து இதே போல சாமி கும்பிட்டு நேராக காட்டுக்குள்ளே போறாரு. ஸோ காட்டுக்குள்ளே விறக வெட்டலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நரி வந்து அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த நரிக்கு என்னன்னா 2 கால் வந்து இல்லை. அப்போ யோசிக்கிறார், ஐயோ பாவம் இந்த நரி வந்து இந்த மாதிரி கால் இல்லாமல் இருக்கே, இந்த நரிக்கு வந்து இப்போ இது சர்வைவ் ஆகணும். அப்போ இது சர்வைவ் ஆகணும்னா இதுக்கு உணவு வேணும். அப்போ காலை இல்லாமல் இந்த நரி வந்து எப்படி போயிட்டு அதோட இறையை வந்து அடிச்சதால சாப்பிட முடியும்? அப்போ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த நரிக்கு வந்து கடவுள் இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. அப்போ இதற்கு வந்து ஒரு காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்குது. ஸோ ஒரு பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த புலி ஒரு பெரிய மானை அடிச்சு அந்த மானை கொண்டு வந்து அதுக்கு பசிக்கிற அளவுக்கு வந்து இருந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு மீதியை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இந்த 2 காலுமே இல்லாத நரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்து என்ன பண்ணிச்சு, அது வந்து மீதி இருந்த அந்த மானை வந்து சாப்பிட்டு அதோட பசியை வந்து அது தீர்த்துக்குச்சு. இதை பார்த்த உடனே அந்த முதியவருக்கு வந்து ஒரு எண்ணம் மனசுல ஓடுது, இந்த 2 காலுமே இல்லாத நரிக்கு கூட வந்து கடவுள் ஏதோ ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போ இதோட பசியை போக்குறதுக்கும் வந்து கடவுள் ஏதோ ஒரு வழி பண்றாரு அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து வழி பண்ணாமையா இருப்பாரு? நம்ம தான் தினத்துக்கும் வந்து அதிக நேரம் நம்ம கோயில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ சாமியை நம்ம கும்பிடுறோம். ஸோ மனதார வந்து வேண்டிக்கிறோம். இதெல்லாம் இருக்கும்போது நம்மளை கை விட்டுருவாரா அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சு என்ன நினைக்கிறாரு,
சரி நம்ம எதுக்கு திரும்ப போயிட்டு காட்டுல போயிட்டு கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அதுல வந்து நம்ம காசு பார்த்து அது நம்ம சாப்பிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இப்ப இந்த நரிக்கே வந்து கடவுள் வந்து ஒரு வழி காட்டும்போது, நமக்கு வந்து காட்டாம போயிடுவாரா அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, முழு நேரமும் கோயிலுக்குள்ளேயே உட்கார ஆரம்பிச்சுட்டார். அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலைய கூட வந்து அவர் போய் செய்யல. ஸோ இதே மாரி நாட்கள் ஓடுது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுறாரு, அவர் கையில வந்த கையிருப்பு எல்லாமே காணாம போக ஆரம்பிக்குது. ஸோ சேவிங்ஸ் இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்போ ரொம்ப கஷ்டத்துல இந்த கோயில்ல உட்காந்துட்டு அப்படியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. ஸோ நாளாக நாளுக்கு ரொம்ப மெலிஞ்சு போறாரு. பசி, பட்னி எல்லா விதமான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. நோயும் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஒரு நாள் மதியம் கோயில்ல யாருமே இல்லாதபோது, ரொம்ப மனசுருக கடவுள பார்த்து வேண்டுறாரு. கடவுளே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வந்து ஒரு வழி வச்சிருக்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ணி குடுக்குற. நானும் வந்து ஒரு நிமிஷம் கூட விடாம முழு மூச்சா உன்னையே எப்போதுமே நான் நினைச்சுக்கிட்டு நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்த வந்து குடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி மனசுருக வேண்டுறார். அப்போ கடவுள் அவர் முன்னாடி வராரு. வந்தவுடனே சொல்றாரு, "நான் வந்து உனக்கு ஒரு நல்ல பாடம் வந்து உனக்கு நான் காமிச்சேன். ஆனா, நீ எந்த பாடத்த எடுத்துக்கணுமோ, அத விட்டுட்டு தவறான பாடத்த வந்து நீ எடுத்துக்க ஆரம்பிச்ச. அதனால தான் உனக்கு இத்தனை விதமான கஷ்டங்கள்." ஆமா. கடவுள் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நான் உன்ன கத்துக்க சொன்னது புலியோட பாடத்த பத்தி. ஆனா, நீ கத்துக்கிட்டது அந்த நரியோட பாடத்த பத்தி. அதாவது உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நீ திரும்ப பழையபடி சோம்பேறியா மாற ஆரம்பிச்ச. ஆனா, அந்த புலியோட பாடம் மாரி பசிக்கும் பொழுது அது வேட்டையாடி அதோட இரைய வந்து அத சாப்பிடும்போது தான் அதற்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல தான் நீயும் உன்னோட வேலைய, உன்னுடைய கடமைய தவறாம என்னைக்கு நீ செஞ்சிருந்தியோ, அன்னைக்கு இன்னும் நீ மேல வாழ்க்கையில முன்னுக்கு நீ போயிருப்ப. பட் நீ பண்ண ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, நரிய பார்த்து எதுவுமே செய்யாம நீ ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிச்சுட்ட. அதனால தான் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு வர ஆரம்பிச்சது." எஸ் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பார்க்கும்போதே, நம்ம இந்த வியாபாரத்த பத்தி பேசும்பொழுது, நெறைய பேர் நமக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ற மாரி தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த பிசினஸ்லாம் வந்து இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா வந்து வெறும் பேச்சு தான் அது. இதுல வந்து உண்மையிலேயே சாதிச்சவங்க இருக்காங்களா? இந்த மாரி நெறைய கேள்விகள் இதெல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த கதைய போல தான் அவருடைய கதையுமே. எஸ். ஏன் அப்டின்னா, நெறைய பேரு எத்தனையோ விதமான நெகட்டிவான விஷயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து அவரு பார்த்திருந்த பொழுதும், அவரு மனசுக்குள்ள அவரு கத்துக்கிட்டு இருந்த பாடம் என்ன அப்டின்னா, அந்த புலிய பார்த்து கத்துக்கிட்ட பாடம். அதாவது நம்ம உழைக்கணும். நம்ம வந்து 4 பேருக்கு நல்ல விஷயங்கள நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் செய்யும்போது, நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தோட இறங்குன ஒரு இளைஞர், அவர பத்தின ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆம்பூர். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அது ஆம்பூர்ல பிறந்து வளர்ந்தவர். ஒரு விவசாய குடும்பம் தான் இவருடைய பேஸ். ஸோ அப்பா, அம்மா இவங்க விவசாயம் பண்ணி தான் இவர வந்து படிக்க வச்சாங்க. இன்ஃபாக்ட் அவருடைய ஸ்கூல் ஆர் காலேஜ் ஃபீஸ் கூட வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இவரோட குடும்பம் வந்து இருந்தது. பட் அந்த இடத்துலயுமே படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால, டிப்ளோமா இன் ட்ரிபிள் தட் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த படிப்ப வந்து அவர் முடிச்சாரு. ஸோ இத முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சார். ஸோ இன்ஃபாக்ட் எம்.என்.சி கம்பெனில அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தால் கூட, முதல் மாத வருமானம் அப்படிங்கிறது வெறும் ரூ. 6,000ல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷத்துக்கு மேல அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தபோது, அவருடைய ஹையஸ்ட் சம்பளம் அப்படிங்கிறது வெறும் 18,000 தான். அப்ப 6,000லேருந்து இந்த 18,000 ஸோ ஜஸ்ட் ஒரு 3 மடங்கு இதுக்கே பல வருஷங்கள் வந்து அவருக்கு எடுத்துச்சு. ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போட்டு என்னமோ ஒர்க் பண்ணா கூட, பட் ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கல. அந்த நேரத்துல யோசிக்க ஆரம்பிச்சாரு. சரி இனிமே நம்ம வந்து வேலைக்கே போக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுல தான் இன்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஒரு ஒரு 1 வருஷம் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் செஞ்சு பார்த்திருப்பாரு. இன்ஃபாக்ட் அதுல திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய நஷ்டம் தான் அவருக்கு வர ஆரம்பிச்சது. சரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, அவருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் 2019 டிசம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் மந்த் எண்ட்ல தான் வெஸ்டீஜ் வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ ஏற்கனவே ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து இருந்த ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. பட் அது பெரிய வருமானம் அப்படிங்கிறது அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அவருக்கு கிடைக்கல. ஸோ வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைக்கும்போது, சரி இது என்னதான் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து பண்ண ஆரம்பிச்சார். இன்ஃபாக்ட் இந்த நரி கதையும், புலியோட கதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா இவரு டிசம்பர் எண்டுல தான் பிசினஸ்க்குள்ளேயே வராரு. வித்தின் 3 மந்த்ஸ்ல அதாவது மார்ச் மாசம் கம்ப்ளீட் லாக்டவுன். ஸோ ஒரு 3 மாசத்துக்குள்ள இந்த பிசினஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு எடுத்திருக்கும். ஆனா, அவரு நரி மாரி இல்லாம புலி மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? எஸ். தனக்கு இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய வெற்றி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு அடுத்து தனக்கு தெரிஞ்ச நபர் எல்லார்கிட்டயுமே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு.
ஸோ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன பீரியட்ல கூட அவருடைய வருமானம் மாதம் அடுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ வெஸ்டீஜ் ஜாயின் பண்ண ஒரு முதல் மாத வருமானம், ஸோ ஆல்மோஸ்ட் ஜனவரி தான் அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது வெறும் 2000 ரூபாய் தான் அவருடைய முதல் மாத வருமானம் இருந்தது. பட் அவருடைய ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம், ஏன்னா அக்டோபர் டெஃபினட்டா அதை விட அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு 4-5 நாள்ல அவருடைய அக்டோபர் இன்கம் வந்துடும். வேற செப்டம்பர் மாதம் அவருடைய ஹையஸ்ட் இன்கமா 4 lakhs பிளஸ் அவருடைய வருமானம் வெஸ்டீஜ் மூலமாக அவருக்கு வந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷங்கள் அவர் என்னெல்லாம் கஷ்டம்லாம் பட்டிருந்தாரோ, என்னெல்லாம் கடன்கள் இருந்ததோ, அதை வெறும் ஜஸ்ட் 9 மாதத்துல வெஸ்டீஜ் வருமானம் மூலமாக எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சு ரொம்ப சந்தோஷமா அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அவர் டீம்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஜாயின் பண்ணி அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் லெவல் வந்து அவங்களும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிராச்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் மாத வருமானம், ஆண்டு வருமானம் இல்ல மாத வருமானம் 4 லட்சம் ரூபாய் இன்னைக்கு போயிருக்காரு. எந்த வயசுலன்னு கேட்டீங்கன்னா வெறும் 24 வயசுல. ஸோ ஒரு 9 monthsல வெறும் லெவல் மட்டும் இல்லை, இன்கம் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்து அவங்களுமே சக்சஸ்ஃபுல்லா அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சீக்ரெட் அவருக்குள்ள இருக்கு. அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மீட் த மில்லியனியர். ஸோ அவர் வரவேற்கலாமா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்? எஸ். ஸோ மிகப்பெரிய பாராட்டுகளோடு நம்மளுடைய யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் மிஸ்டர் குஃப்ரான் ஷெரீப் அவரை இந்த நேரத்துல அழைக்கிறதுல பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஸோ நிச்சயமாக அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை கேட்கறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையும் நம்மளால மாற்றி அமைத்து கொள்ள முடியும். So join me to welcome the Universal Crown Director, Mr. Gufran Sharif. We welcome you, Mr. Gufran Sharif. Please. Thank you, sir. Thank you for your introduction. எல்லா புகழும் இறைவனுக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் வந்து ஷரீஃப். வெஸ்டீஜ்ல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறேன். ஏன்னா எம்டிஎம் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஏன் நான் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த எம்டிஎம் பாக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி எம்டிஎம் பண்ணிட்டு போன லெஜெண்ட்ஸ் அது மாதிரி. ஏன்னா டிவிஎஸ் போல்ராஜ் சார் ஆகட்டும், கிருஷ்ணகுமார் சார், சதீஷ்குமார் சார், அதுக்கப்புறமா பாலசுப்ரமணியம் சார், விக்டோரியா மேம், இது மாதிரி மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இந்த எம்டிஎம் பண்ணிட்டு போயிருக்காங்க கடைசியா. அதுல நானும் வந்திருக்கிறது ஒரு 24 ஏஜ், 24 வயசு பையன். இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த எம்டிஎம் நான் பண்றேன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அசோக் சார் பிளஸ் அக்ரி ட்ரைனர் மோகன் சார், இவங்க 2 பேரோட முயற்சினால இன்னைக்கு நான் இந்த எம்டிஎம் பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த இந்த ஒரு 9 months ஒரு 10 months பீரியட்ல நான் எப்படி சக்சஸ் பண்ணேன், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னோட எல்லா விஷயத்தையும் நான் ஷார்ட்டா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும். கண்டிப்பா ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா கண்டிப்பா எங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க ஃபேமிலியில மொத்தம் 6 பேரு. எங்க அப்பா, அம்மா. எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர். நாங்க அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம். எங்க எங்க பிரதர் இம்ரான் ஷரீப், 2வது எங்க அக்கா, அப்புறமா நான், என் தம்பி காம்ரான் ஷரீப். இது மாதிரி ஒரு 6 பேர், ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறமா எஜுகேஷனை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. பட் ஆனா இருந்தாலும் எனக்கு படிப்புல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு அவ்வளவா படிக்கவும் வராது. நிறைய ஃபெயில் ஆகும் சப்ஜெக்ட்ஸ்ல. உண்மையா சொல்லணும்னா படிப்புல நான் ரொம்ப 0 தான். ஓகேங்களா, எதுவுமே படிக்க முடியாது. இப்போட ஞாபகம் இருக்கு, 10th என்னோட ஸ்கூல் டீச்சர், ஓகேங்களா, தமிழ் ஸ்கூல் டீச்சர் பத்தினா எனக்கு எங்க அம்மா கூட்டு வர சொல்லியிருந்தாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்காக. கூட்டு போகும்போது எங்க தமிழ் டீச்சர் சொன்ன வார்த்தை இப்போட என் மனசுல இருக்கு. இவன் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான், நான் எழுதி தரேன், இவன் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி 10th சொன்னாங்க. அந்த அந்த மூமெண்ட் என்னால மறக்க முடியாது. ஏன்னா அப்படி சொன்னோன்னே எங்க அம்மா அழுதுட்டாங்க அந்த டைம்ல. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா மறக்க முடியாது. அதனாலயே நான் படிச்சு அந்த டைம்ல பாஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே பிளஸ் டூ படிச்சா கண்டிப்பா திருப்பி நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு இது இருந்தனால, ஓகே நம்ம டிப்ளமா சேர்ந்துலாம் அப்படின்னு சொல்லி டிப்ளமா இன் ட்ரிபிள் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுவும் படிக்க வச்சாங்க. ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்க. பிளஸ் எங்க அத்தை ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு மேக்ஸிமம் எஜுகேஷனுக்கு எல்லாமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. கண்டிப்பா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல அரியர்லாம் விழுந்தது, போயிட்டு இருந்தது.
அதுக்கப்புறமா எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு வந்து எனக்கு படிக்கிறத விட எனக்கு ஒர்க் பண்றதா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு வேலை கிடைக்காது, ஏதாவது ஒரு பார்ட் டைம் பண்ணிட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தேடல் என் கூட இருந்துட்டே இருந்தது. எனக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் படிக்கிறத விட. அதனால எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நான் ஃபைனல் இயர் படிச்சிருந்தேன் அந்த டைம்ல. படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வந்து என்கிட்ட சொன்னாரு, இது மாதிரி ஒரு ஜாப் இருக்கு, நீ ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ட்ரை பண்றேன், என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு அவர் வரல. ஆனா அவர் மீட்டிங் அட்டன் பண்ண எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவர் சொல்லி விட்டார், இவரை போய் மீட் பண்ணன்னு சொல்லி ஆம்பூர்ல. நான் போய் மீட்டிங் போனேன். அந்த அந்த கம்பெனிக்குள்ள போனேன். உள்ள போகும்போது மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதோ ஒரு அந்த என்ட்ரி ஃபீஸ் கேட்டாங்க ₹20. சரி ஓகே, அந்த ₹20 கட்டி உள்ள போனேன். மீட்டிங் எல்லாமே சொன்னாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதை பத்தி சொன்னாங்க. எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்ப சுத்தமா கையில காசு இல்ல. ஒரு ₹40 ₹50 வச்சு நான் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. எனக்கு டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு சுத்தமா தெரியாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஆனா எனக்கு வந்து இது பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எனக்குள்ள தேடல் அதிகமா இருக்கு. ஏதாவது பண்ணணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்ல. எனக்கும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆனா என்கிட்ட காசு இல்ல ஜாயின் பண்றதுக்கு. ஏன்னா அதுல ஜாயினிங்கே பார்த்தீங்கன்னா ₹7,000 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் ஜாயினிங். கீழ ஸ்டார்ட் ஆகிற ஒரு கம்பெனி அது. சரிங்களா? ₹7,000 ஜாயினிங் இருந்ததுனால என்கிட்ட சுத்தமா காசு இல்ல அந்த டைம்ல. சரி ஓகே. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே இத கண்டிப்பா நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ரெகுலரா போவோம் ஆபீஸ்க்கு. ஆனா ஜாயின் பண்ண காசு தான். ஆனா அந்த இது இருந்தது எனக்கு. கண்டிப்பா இதுல ஒர்க் பண்ணணும் அந்த இது இருந்தது. பட் ஆனா காசு இல்ல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எங்க அம்மா கிட்ட சொன்னேன் இது மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க கிட்ட கோல்டே இல்ல ஆக்சுவலா. ஒரு சின்ன ஏதோ கோல்டு துண்டு தான் இருந்தது. அதையும் கூட நான் போய் வச்சு அதுல வந்து கொஞ்சம் காசு வந்தது. அதுக்கப்புறமா என்னோட அண்ணன் வசீம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு அந்த டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்ணேன். அதுவும் அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே கிடையாது. அதுவும் ரீபர்ச்சேஸ் கூட கிடையாது அது. அதனால பட் ஆனா எனக்கு அந்த டைம்ல அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? எனக்கு இதுல பண்ணணும். இந்த பிளான் எதுவுமே தெரியாது. எனக்கு எனக்கு வேலை வேணும். எனக்கு பிசினஸ் பண்ணணும். எனக்கு வேலை வேணும். எனக்கு காசு வேணும். அது அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்தது. அதனால பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அதுல நான் போட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ், ஸ்கூல் கட் அடிச்சுட்டு எங்க போவாங்க? படத்துக்கு போவாங்க, என்டர்டெயின்மென்ட் பண்ண போவாங்க. கரெக்ட்டுங்களா? நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் காலேஜ கட் அடிச்சுட்டு, என் பேக்ல யூனிஃபார்ம், டை எல்லாமே போட்டுட்டு நான் ஆஃபீஸ் போனேன். எங்க? அந்த டைரக்ட் செல்லிங் பண்றதுக்கு பிசினஸ்க்கு போனேன். நைட் டைம்ல இறங்கி போஸ்டர் ஒட்டிக்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த டைரக்ட் செல்லிங்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டாலும் என்னால அது பேர் மேட்ச் பைனரி கான்செப்ட் வேற. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பேர் மேட்ச் பண்ண முடியல. எவ்வளவு பண்ணாலும் இன்கம் என்னால கிடைக்கல. நான் 1 இயர் கிட்டத்தட்ட அதுல ஸ்பெண்ட் பண்ணியும் என்னால 7,000 8,000 மேல என்னால இன்கமே எடுக்க முடியல அதுல. ஓகே. அப்பதான் தெரிஞ்சது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன். கரெக்ட்டா என்னோட எக்ஸாம்ஸும் முடிஞ்சது. ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸும் முடிஞ்சது. முடிச்சு அடுத்த நாளே நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு கிளம்பிட்டேன் இன்டர்வியூக்காக, ஜாப்க்காக நான் கிளம்பிட்டேன். இது வேலைக்காகன்னு சொல்லி இத விட்டுட்டேன். இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி அவ்வளவுதான். அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன் விட்டுட்டேன். விட்டுட்டு நான் அடுத்த நாளே இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கு போயிட்டு நான் அடுத்த நாளே செலக்ட் ஆயிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, நோக்கியா சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் NSN அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி. அந்த 3G, 4G அந்த மொபைல் ரிலேட்டட் கம்பெனி இது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். இதுதான் நான் இந்த போட்டோல இருக்கிறது தான் நானு. 2014ல எடுத்தது. ஆம், இந்த கம்பெனில என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தோன்னா ₹6,000 எனக்கு கிடைச்சது. 6,000 என்னோட சேலரி கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் எடுத்தாங்க. 6,000 என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி அந்த கம்பெனில இருந்தது. கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் எடுத்ததுனால 1 இயர் முடிஞ்சிச்சு கான்ட்ராக்ட். நான் அந்த அந்த ஜாப்லயே சூப்பரா பண்ணேன். நான் அந்த இருக்கிற அந்த டீமை வந்து டாப் டீமா அந்த இதுல கொண்டு வந்தேன். ஓகேங்களா? டீமா இருக்கும்போது டாப் டீமா கொண்டு வந்தேன். அதனால எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்ட பிறகு கூட என்னோட டீம் லீடர் என்ன விடல. நீ திருப்பி வா, உனக்கு திருப்பி நான் உனக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு வேற இடத்துல ஜாப் பண்ணனால என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கு என்னோட 2வது ஜாபா KIML கிமல் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில நான் பிளேஸ் ஆனேன். இது வந்து ஒரு ஹுண்டாய் எல்லாருமே தெரியும். ஹுண்டாயோட டை அப் இவங்க. ஹுண்டாயில இருக்கிற எல்லா கார்ஸோட வயர்ஸ் எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த கம்பெனில நான் மிஷின் ஆபரேட்டரா இருந்தேன். அந்த கம்பெனில பார்த்தோன்னா, 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தேன். அதுக்கப்புறமா நான் கம்பெனி ஸ்டாஃபே ஆயிட்டேன். நான் கம்பெனில பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆயிட்டேன். ஒரு 10,000 எனக்கு சேலரி குடுத்தாங்க. பட் ஆனா, அ அந்த கம்பெனியும் பார்த்தீங்க இந்த கிமல்ன்ற கம்பெனில பார்த்தோன்னா, அங்க நான் தான் டாப் எம்ப்ளாயியா இருந்தேன். என்னோட ஃபோட்டோ எல்லாமே அவங்களோட நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருப்பாங்க. டாப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி. ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். எனக்கு வந்து பண்ணணும், எனக்கு அச்சீவ் பண்ணணும்னு அந்த இது இருக்கு. பட் ஆனா எனக்கு சரியான வாய்ப்பு தான் கிடைக்கல. எந்த கம்பெனி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரிங்களா? இருந்தாலும் அந்த கம்பெனில எனக்கு கிடைச்ச கம்பெனில நான் சூப்பரா ஒர்க் பண்ணேன். அதான் என்னோட இதுவா இருந்தது. அங்கேயும் ஃபுல்லா எஃபெக்ட் போட்டேன். பட் ஆனா அங்க பயங்கரமான பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 12, 13, 14, 15 ஹவர்ஸ்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சு எனக்கு உடம்பு வேற ரொம்ப சரியாலாம் ரொம்ப உடம்பு கெட்டு போச்சு அந்த நேரத்துல. எனக்கு ரொம்ப வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எனக்கு என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்து முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி என் ஃப்ரெண்டு சொன்னான்.
நான் இது மாதிரி டெல்லில ஜாயின் பண்ணிருக்கேன், டெல் கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிருடா அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவன் போட்டோ எல்லாம் அனுப்புவான், சூப்பரா இருக்கு, அந்த ஐடி கார்டு எல்லாம் மாட்டிட்டு சூப்பரா இருக்கு அந்த கம்பெனிக்கு போறதுக்கு, சரிங்களா. எனக்கும் அந்த ஆசை இருந்தது, ஏன் எனக்கும் எல்லாருமே அந்த ஆசை இருக்குல்ல, ஒரு ஐடி கார்டு எல்லாம் மாட்டிக்கிட்டா பேக் மாட்டிட்டு ஒரு ஐடி கம்பெனி போற மாதிரி போகணும்னு எனக்கு ஆசை இருந்தது. அவங்ககிட்ட கேட்டேன், அவன் சொன்னான் டிப்ளமா வந்து பேஸ் லெவலா எடுக்கிறாங்க, நீ கண்டிப்பா ட்ரை பண்ணுன்னு சொல்லி எனக்கு சொன்னா. நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனா இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகல. திருப்பி ட்ரை பண்ண, திருப்பி மொத்தமா 4வது முறை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த கம்பெனில கிடைச்சது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால அது நான் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் பரவாயில்ல திருப்பி திருப்பி அட்டன் பண்ணலாம்னு சொல்லி நான் திருப்பி திருப்பி அட்டன் பண்ணி, ஏன்னா ஒரு கேப் இருக்கும், ஒரு தடவை இன்டர்வியூல ஃபெயில் ஆகி இன்னொரு கேப் இருக்கும், அந்த கேப்க்கு அப்புறமா அட்டன் பண்ணணும். அது மாதிரி கேப் பார்த்து 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 நான் செலக்ட் ஆன கம்பெனி தான் டெல். என்னோட ட்ரீம் ஜாப்னு சொல்லலாம் அந்த டைம்ல. அந்த டைம்ல எனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைச்சிது. டிஎல்எஃப் ஐடி பார்க் எல்லாருமே தெரியும் சென்னையில. டிஎல்எஃப் ஐடி பார்க்ல தான் எனக்கு டெல்ன்ற கம்பெனில ஜாப்ல பிளேஸ் ஆன. 12,000 எனக்கு சேலரியா இருந்தது அந்த நேரத்துல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3 வருஷம் இந்த கம்பெனி எனக்கு ஜேர்னி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எப்படி போச்சுன்னே தெரியல அந்த கம்பெனி எல்லாம். ரொம்ப ஸ்பீடா போச்சு. ஆனா இன்கம் தான் கிடைக்கல. ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், உள்ள வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த போஸ்டிங்கும் கிடைக்கல அந்த நேரத்துல. எனக்கு எந்த இன்கிரிமெண்ட்டும் பெருசா கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, எனக்கு இவ்வளோ கம்பெனிஸ் இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன், எங்கேயும் போட்டிருக்க மாட்டேன். 3 வருஷத்துல எஃபெக்ட் போட்டிருக்க மாட்டேன், கண்டிப்பா எஃபெக்ட் போட்டிருப்பேன். பட் ஆனா எனக்கு அந்த இடத்துல எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த இது கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த டைம்ல தான் எங்க அண்ணன் இம்ரான் அவங்க மூலியமா எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஒன்று எடுத்திருக்கேன், வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி ஓகே, என்ன பிசினஸ் சொல்லி பார்த்தேன். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி, ஓகே எங்க அண்ணன் எடுத்தா கரெக்டா தான் இருக்கும் டிசிஷன் சொல்லி, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல நல்லா போனதுனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த டெல் கம்பெனில இருக்கிற ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அது பண்ணிருக்கேன், அது செட் ஆகல, ஓகே இது செட் ஆகும் போல இருக்கு, ஏன்னா காசு நல்லா வர மாதிரி இருக்கு எனக்கு. தெரியாது அந்த நேரத்துல எல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் எல்லாம் நிலைக்காது, அதான் தெரியாது எனக்கு. ஓகே சரி ஓகே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பரா போச்சு. ஒரு வருஷம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் சூப்பரா போச்சு. அதுக்கப்புறமா தான் செக் அந்த நேரத்துல தெரிஞ்சுக்கினேன், இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்டிங்ல நல்லா வர மாதிரி இருக்கும் காசு, ஆனா கடைசியில தான் செக் வைப்பான். 1 வருஷம் 2 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்பதான் தெரிஞ்சுக்கினேன். கரெக்டா 1 வருஷத்துல அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறமா நான் பிசினஸ் பண்ணவங்க எல்லாமே நம்மள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ப்ராப்ளம், பயங்கரமான ப்ரெஷர், நிறைய கடன் ஆகணும் அந்த நேரத்துல. பயங்கரமான, அதுவும் அந்த டஃப்பான சுச்சுவேஷன்ல இருந்த நேரத்துல எங்க அண்ணன் திருப்பி என்கிட்ட சொன்னா, இது மாதிரி ஒரு கம்பெனி நம்ம பண்ணலாம். அது பேர் வந்து வெஸ்டீஜ். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட், எனக்கு ப்ராடக்ட் இதெல்லாம் எனக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ராடக்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறேன், இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே எங்க அண்ணா சொல்றான், அவன் சொன்னா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் எதுவுமே மீட்டிங் அட்டன் பண்ணல, சிஎன்டி எதுவுமே நான் வந்து இது பண்ணல. நான் வந்து டைரக்டா எங்க அண்ணன் சொன்னான்னு சொல்லி டிசம்பர் 29 2019 நான் டைரக்டா வெஸ்டில ஜாயின் பண்ணிட்டேன். வெஸ்டில சைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. எனக்கு பிளான் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே எங்க அண்ணா ஜாயின் பண்ணிட்டானா, ஓகே அவன் எல்லாமே பார்த்துருவா அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமா தான் ஜாயின் பண்ணி, இவ்வளவு பெருசாலாம் எனக்கு போகும்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நார்மலா ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு ஓகே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் வந்து யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா. எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். எதுவா இருந்தாலும் வாய்ப்பு கிடையாது, அது இன்ட்ரெஸ்ட், நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்துக்கணும். யாருமே நமக்கு இது பண்ணுவாங்க அதுவே எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். யூடியூப்ல வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். ஓப்பனா சொல்லணும்னா நான் இன்னைக்கு பிசினஸ் இவ்வளவு கத்துக்கினது பார்த்தோன்னா இங்க வெஸ்டீஜ்ல இருக்கிற எல்லாரோட லீடர்ஸை பார்த்து தான் நான் கத்துக்கினேன். கண்டிப்பா அவங்களுக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லா லீடர்ஸை பார்த்து தான் எல்லா விஷயமும் நான் கத்துக்கினேன். யூடியூப்ல ஓபன் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். நிறைய லீடர்ஸ், நம்ம தமிழ்நாடோட லீடர்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்து நான் கத்துக்கணும். ஓகே அப்பதான் தெரிஞ்சது, ஓகே இது வெஸ்டீஜ்ன்றது சூப்பர் பிசினஸ், இதுல நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்பதான் எனக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுது. ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் வேற, இந்த டைரக்ட் செல்லிங் வேற, இது மட்டும் தான் லீகல் பிசினஸ், இது மட்டும் தான் இந்தியால பண்ணணும் அந்த விஷயத்த அப்பதான் நான் வந்து தெரிஞ்சுக்கினேன். அப்புறமா இந்த பிசினஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த நேரத்துல நான் சென்னையில தான் இருந்தேன். ஓகேங்களா. சென்னையில தான் இருக்கும்போது இந்த பிசினஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணேன். மீட்டிங்ஸ் கூட்டு போவேன். நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்ல வீக்லி 2 மீட்டிங் நடக்கும். லட்சுமி குமாரன் சார் அங்க மீட்டிங் எடுப்பாரு, சூப்பரா எடுத்து கொடுப்பாரு. நிறைய மீட்டிங்ஸ் நான் அங்க கூட்டு போய் அட்டன் பண்ண வைப்பேன். கொஞ்சமா க்ரோ ஆனேன். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது என்னோட இன்கம் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாசம் நான் ஃபர்ஸ்ட் மாசம் ஜனவரி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மாசம். ஓகேங்களா. இந்த பிசினஸ்குள்ள வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மாசம் அதுதான். அந்த மாசம் எனக்கு வந்த இன்கம் பார்த்தீங்கன்னா 2200 தான் எனக்கு வந்தது. இது வந்து எனக்கு தெரியும் இது எங்க போய் முடியும்னு சொல்லி. பட் ஆனா என் கூட இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ எங்கேயே இது எவ்வளோடா வாங்கிட்டு இருந்த, எதுக்கு இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய கேலி கேட்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. இது எப்பவுமே பண்ணிட்டு எல்லாருமே இதுதான் செய்யும். பட் ஆனா எனக்கு இது தெரிஞ்சிச்சு. ஏன்னா
எனக்கு முன்னாடி இருக்கிற லீடர்ஸ் எல்லாமே எப்படி இன்கம் எடுத்திருக்காங்க, எங்க இன்னைக்கு இருக்காங்க. விக்டோரியா மேடம் எல்லாம் ஃபர்ஸ்ட் மந்த் 20 ரூபீஸ், இப்போ அவங்களோட இன்கம் 7 lakhs ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே, ஸ்டார்டிங்ல ஸ்லோவா தான் போகும், போக 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 தான் இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுன்ற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சதுனால எவ்வளவு வந்தாலும் நான் இன்னைக்கு இந்த இன்கம் வரலனாலும் இந்த வெஸ்டில இருந்துதான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சிச்சு 5 வருஷம் ஆனாலும் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் இதை சக்சஸ் பண்ண முடியும்ன்ற ஃபார்முலா நான் கத்துக்கினேன், நான் தெளிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. என்னைக்கு இருந்தாலும் இதுல வந்து நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த இது எனக்கு வந்துருச்சு. அதனால ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் 2200 ரூபாய் பிரச்சனை இல்லை, இது ஃபர்ஸ்ட் மந்த் தான். அடுத்த மாசம் அந்த நேரத்துல 10,000 டிவி எடுத்தாதான் நமக்கு பிரான்ஸ், அந்த 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 பிளான் இருந்தது. அந்த நேரத்துல செகண்ட் மந்த் நான் ட்ரை பண்ணும்போது, செகண்ட் மந்த் நான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு செகண்ட் மந்த் நான் ஒரே ஷாட்ல நான் டபுள் லெவல் அச்சீவ் பண்ணேன். அந்த மாசம் நான் சில்வர் டேட்டர் லெவல் அச்சீவ் பண்ணேன். அந்த மாசம் எனக்கு 44,200 ரூபாய் எனக்கு அந்த மாசம் இன்கமா கிடைச்சது. அந்த மாசம் பாத்தீங்கன்னா செகண்ட் மந்த் டபுள் ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சது. சென்னை ஆபீஸ்ல எனக்கு விக்டோரியா செலி மேடம் தான் எனக்கு அந்த பேட்ச் கொடுத்தாங்க, அந்த வெஸ்டீஜோட பேட்ச் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய ரோல் மாடலா நான் விக்டோரியா மேடம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கையால எனக்கு பேட்ச் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது மாசம் இன்கம் எனக்கு 59,000 ரூபாய் வெஸ்டீஜ்ல வந்தது. ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே சூப்பர், வேற லெவல்ல பிசினஸ், இது வேற லெவல் பிசினஸ், சூப்பரா இன்கம் க்ரோ ஆயிட்டு இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல்ல க்ரோ ஆயிட்டு இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கினேன். எல்லாருமே தேர்ட் மந்த் 59 வந்து அடுத்த மாசம் என்ன நினைப்போம், எப்படி இருந்தாலும் 70-80 அசால்ட்டா வந்துரும்ன்ற மைண்ட் செட்ல எல்லாருமே இருப்போம். எல்லாருக்கும் இருக்கலாம் அந்த மைண்ட் செட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாசம் 2,200 ரூபாய், 2வது மாசம் 44,500 ரூபாய், 3வது மாசம் 59, 4வது மாசம் நான் 60-70 தான் வரும்ன்ற ஒரு இதுல இருந்தேன். ஆனா அங்கதான் செக் வச்சாங்க. 4வது மாசம் ஃபுல்லா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா அப்பதான் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட், அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வர நேரம் அது. ஓகேங்களா, ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் வரல, ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் அந்த உள்ள போற அந்த ஃளைட் டேக் ஆஃப் ஆற நேரம் அது. கரெக்டா டேக் ஆஃப் ஆச்சு, டக்குன்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லா மீட்டிங்கும் க்ளோஸ். மீட்டிங் எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல அந்த நேரத்துல. ஃபர்ஸ்ட் 20 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் 20 நாள் சும்மா இருந்தேன் வீட்டுல, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆன்லைன் டெலிவரி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஜூம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ஜூம்ல என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாது எனக்கு. லாகின் எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத சுச்சுவேஷன் தான் அது. சரிங்களா, அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. அந்த நேரத்துல ஏப்ரல் 20ஆம் தேதி கொரியரை ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்குதான் ஓகே, இந்த 10 நாள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி, இந்த 10 நாள் நான் என் டீமோட உட்காந்து டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அந்த 10 நாள், அந்த ஏப்ரல் மாசம் கடைசி 10 நாள். ஏன்னா இந்த வாய்ப்பு விடக்கூடாது. சரிங்களா, எனக்கு எந்த சின்ன சின்ன வழி கிடைச்சா கூட போயிடலாம் தான் என் மனசுக்குள்ள இருந்தது. அந்த 20 நாள் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால சும்மா தான் இருந்தேன் வீட்டுல, எதுவுமே பண்ண முடியல, எதுவும் ஃபாலோ பண்ண முடியல. சும்மா ஐடி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த நேரத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி தெரியுமா, ஐடி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். பயங்கரமா ரெஜிஸ்டர் பண்ண அந்த நேரத்துல ஐடி பேசி 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 ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன் லைனா. அது நல்லதா போச்சு எனக்கு. அந்த 20 நாள் நான் சும்மாவும் இல்ல, அந்த ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அடுத்த 10 நாள்ல அது எல்லாமே ஐடியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்த 10 நாள்ல ஐடியா கன்வெர்ட் பண்ணதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, மொத்தம் ஊர்ல இருக்கிற எல்லா கடையும் க்ளோஸ், எல்லா பிசினஸ் அவுட், யாருக்குமே சேலரி இல்ல, பாதி சேலரியே கிடையாது. அந்த நேரத்துல எனக்கு 4வது மாசம் வந்த இன்கம் 48,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. எனக்கு இதை விட அதிகமா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எப்போனா அதுக்கு முன்னாடி. ஆனா இந்த லாக்டவுன் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த மாசம் கம்மியா தான் வரும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அந்த நேரத்துல ஏன்னா வெளியில யாருக்குமே சேலரி கிடையாது, பிசினஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏப்ரல் மாசம் இதுக்கு முன்னாடி உலகம் இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா, அந்த ஒரு டஃப்பான மாசம் எனக்கு 48,000 ரூபாய் இன்கம் வரும்போது வேற லெவல்ல இருந்தது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேற லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே சேலரி வரல, இது என்ன 48,000 ரூபாய் சேலரி வருதுன்னா கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட ப்ரூஃபோட இருக்கு, ப்ரூஃபோட ஷேர் பண்ணி விடுறது. ஓகே, இங்க இருந்து இதை அப்படியே புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கதான் ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்தது. என்னன்னா ஆஃப்லைன் டு ஆன்லைன், ஆஃப்லைன் டு ஆன்லைன் ஷிஃப்ட் ஆனோம். நம்ம எல்லாமே ஆஃப்லைன்ல 3 மாசம் ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருந்த பிசினஸ் அப்படியே ஆப்போசிட்டா நாங்க ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆனோம். அப்பதான் ஜூம் என்ற எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க, இவனுக்கு ஜூம் எல்லாம் நல்லா தெரியும் போல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நானே ஜூம் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிருக்கேன். புரிதல் அவளுக்கு இதுதான் என்னோட ரியாலிட்டி. அப்பதான் நானும் எல்லாரும் மாதிரி ஜூம் எடுத்து, ஓகே இதுதான் ஜூமா, இப்படிதான் யூஸ் பண்ணணுமா, யூடியூப்ல வீடியோ பார்த்து எல்லாமே கத்துக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லை, எல்லாமே கத்துக்கிறதா. அப்பதான் எல்லாமே கத்துங்க. ஓகே, முதல்ல வந்து நார்மலா சும்மா மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஓகே பிபிடி ரெடி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சேன், 3 மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சேன். இது மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு ரிசல்ட் வந்துட்டே இருந்தது. ஆஃப்லைனை விட 10 மடங்கு பெஸ்ட் ஆன்லைன்ற விஷயத்த கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் மட்டும் இல்ல, வெஸ்டீஜ்ல இருக்கிற எல்லாரோட இன்கமும் பயங்கரமா க்ரோ ஆச்சு இந்த நேரத்துல. அதையும் நான் பார்த்தேன். அப்ப தெரிஞ்சுக்கினேன் ஆஃப்லைனை விட ஆன்லைனோட பவர் வேற லெவல். ஆனா இந்த நேரத்துல நான் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்க்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா அவங்க அவங்க ப்ரிப்பேரா இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் மொத்தமா டிஜிட்டலைஸ் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் ரெடியா இருந்திருக்காங்க. நமக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. இந்த கொரோனா யாருக்கு பெனிஃபிட் இல்லையோ நம்ம வெஸ்டீஜ்க்கு பயங்கரமான பெனிஃபிட். வெஸ்டீஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா எல்லாரோட பிசினஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த நேரத்துல. என்னோட பிசினஸும் கரெக்டா 4வது மாசம் 48,000 ரூபாய் எனக்கு இன்கம் வந்தது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி போலாம்னு சொல்லி எனக்கு 5வது மாசம் 52,000 ரூபாய் எனக்கு இன்கம் வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருந்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 6வது மாசம் பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணேன். டைரக்டா சில்வர் நான் அச்சீவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். நான் எப்போ பிப்ரவரியில நான் சில்வர் அச்சீவ் பண்ணேன். சரிங்களா? டைரக்டா பிரான்ஸ் இல்லாம டைரக்டா சில்வர் டைரக்டா அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் டைரக்டா சில்வர் டு ட்ரிபிள் போஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ட்ரிபிள் போஸ்டிங் நான் டைரக்டா 6வது மாசம் டைமண்ட் டைரக்டர் லெவல்ல ரீச் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண எம்என்சி கம்பெனில 3 வருஷம் கஷ்டப்பட்டு என்னோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பேசினதை வச்சு தெரியும் நான் எந்த இடத்துல எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இது எங்க போனாலும் ஓகே ஓரளவுக்கு சூப்பரா இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணுவான்னு தெரியும். அந்த 3 வருஷம் நான் இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணிருப்பேன், எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருப்பேன், எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருப்பேன். அவ்வளவு கொடுத்தும் எனக்கு ஒரு போஸ்டிங் அந்த இடத்துல தரல தெரியுமா? எனக்கு ஒரு லெவல் எனக்கு தரல அந்த இடத்துல. அளவுக்கு எனக்கு ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் தரல. என்னோட சேலரி 18,000 ரூபாய் இருந்தது அந்த கம்பெனில நான் வெளியே வரும்போது. ஆனா இந்த வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண 2வது மாசம் டைரக்டா சில்வர் லெவல். ஓகேங்களா? சில்வர் லெவல். 6வது மாசம் டைமண்ட் லெவல். அதுவும் ட்ரிபிள் போஸ்டிங் ஒரே மாசத்துல. நான் வருஷத்துக்கு இல்ல 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வெஸ்டீஜ் பாருங்க 6வது மாசத்துல ட்ரிபிள் போஸ்டிங் என்ன அடிக்க வச்சிருக்கு. எப்படி ட்ரிபிள் போஸ்டிங் 3 லெவல் நான் வந்து ஒரே மாசத்துல அச்சீவ் பண்ணிருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லெவல் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுமா? இது லெவல் மட்டும் தான் அச்சீவ் பண்ணிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்னோட 6வது மாசத்துல 1,20,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட 6வது மாசம் இன்கம். எல்லாருக்குமே இந்த ட்ரீம் இருக்கும்ல. இந்த 1 லேக் இன்கம் எடுக்கணும்னு யாருக்கு ட்ரீம் இருக்காது? எல்லாருக்குமே இந்த ட்ரீம் இருக்கும். ஒரு கூட்டத்துல 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல 10 பேர் மட்டும் தான் 1 லேக் இன்கம் எடுக்கிறப்ப. ஏன்னா 1 லேக் அவ்வளவு பெரிய விஷயம். அந்த 1 லேக் ட்ரீம் எடுக்கணும்னு எல்லாருக்குமே அந்த ட்ரீம் இருக்கு. அந்த 1 லேக் என் கம்பெனில எல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என் டாப் மேனேஜர் தான் நம்ம பேசிப்போம். அவங்க எல்லாம் 1 லேக் இன்கம் எடுப்பாங்கல்ல, பெரிய ஆளுங்க தான் கார்ல வராங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருப்போம். அந்த நேரத்துல எல்லாம் நாங்க வந்து 15,000 60,000 சேலரி எங்களுக்கு அந்த டைம் தான். அதுவும் வரது எல்லாமே ரூமுக்கு சாப்பாடுக்கு இதுக்கே செலவு போடும். வீட்டுக்கு 4,000 ரூபாய் அனுப்ப 3,000 ரூபாய் அனுப்பும். வீட்டுக்கு சில மாசம் அதுவும் அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரி நான் இருந்த சுச்சுவேஷன்ல இப்போ கரண்டா அப்படித்தானே போயிட்டு இருக்கு. கரண்டா வெளியே என்ன போயிட்டு இருக்கு? 1000 ரூபாய் ஹைக் போட எவ்வளவு ரொம்ப வேணாம். வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஹைக் போட ஒரு எம்என்சி எம்ப்ளாயி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி அந்த எம்என்சி எம்ப்ளாய்க்கு முதல்ல தெரியும். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டம் அந்த 1000 ரூபாய் ஹைக் வாங்க. ஆனா இந்த வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண என்னோட ட்ரீம் இன்கம், என்னோட ட்ரீம் மட்டும் இல்ல எல்லாரோட ட்ரீம் இன்கமான 1 லேக் இன்கம் என்னோட 6வது மாசத்துல நான் கிராஸ் பண்ணிருந்தேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஈஸியா இந்த பிசினஸ் அச்சீவ் பண்ணலாம். எவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். என்னால முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா எல்லாருமே முடியும். என்னோட 6வது மாசத்துல 1,20,000 நான் கிராஸ் பண்ணேன். இதுக்கப்புறமா வெஸ்டீஜ இன்னும் வேற லெவல்ல பண்ண ஆரம்பிக்கிறேன் இதுக்கப்புறமா. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்கம் பார்த்துட்டு யார் ஒர்க் பண்ணாம இருப்பாங்க? இன்னைக்கு ஃபுல் டைம் போற ஜாப்ல அவ்வளவு டிகிரி படிச்ச ஜாப்ல அவ்வளவு கிராஜுவேட்ஸ்க்கு இருக்கிற ஜாப்ல இன்னைக்கு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் சேலரி. அவ்வளவு டிகிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இன்னைக்கு 1 லேக் இன்கம் எடுக்கணும்னா எவ்வளவு வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 15 வருஷம் சாலிடா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கண்டிப்பா நமக்கு. இன்னைக்கு 1 லேக் இன்கம் வெளியே எடுக்கணும்னா சொல்றேன், வெளியே எடுக்கணும்னா. ஆனா இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ்ல 1 ரூபாய் எப்படி 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாருமே ஏமாத்தாம எல்லாருமே சமாதிக்கு வச்சு எல்லாருமே இன்கம் எடுக்க வச்சு நானும் இன்கம் எடுத்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுக்கப்புறமா வெஸ்டீஜ வேற லெவல்ல நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 7வது மாசம் நான் வெஸ்டீஜ்ல கிரவுன் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாசம் எனக்கு வந்த வருமானம் 2,14,000 ரூபாய். என்னோட 7th மந்த் இன்கம் வெஸ்டீஜ்ல நான் கிரவுன் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணேன். போன மாசம் என்ன பண்ணேன்? போன மாசம் ட்ரிபிள் போஸ்டிங் அச்சீவ் பண்ணேன். ட்ரிபிள் லெவல் நான் அச்சீவ் பண்ணேன். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு லெவல் பெரிய போஸ்டிங் கிரவுன் டைரக்டர். கிரவுன் டைரக்டர்னா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, கிரவுன் டைரக்டர் பெரிய போஸ்டிங். ஏன்னா எல்லாருமே நம்ம ஒர்க் பண்றது எதுக்காக? கிரவுன் டைரக்டர் அச்சீவ் பண்ணணும் தான் ஒருத்தரும் ஒர்க் பண்ணணும். நம்ம அதுதான் நம்ம டவுன்லைன்ஸ் சொல்லி தரோம். அந்த கிரவுன் டைரக்டர் லெவல்ல என்னோட 7வது மாசத்துல நான் ரீச் பண்ண அந்த மாசம் எனக்கு வந்த வருமானம் 2,14,000 rupees.
கொஞ்சம் போன மாசம் இன்கம் பாருங்க 1,20,000 ரூபாய். இந்த மாசம் இன்கம் பாருங்க 2,14,000 ரூபாய். யாருக்கு இந்த இன்கம்? ஷெரீஃப்க்கு. அவனுக்கு என்ன வயசு? 24 வயசு பையனுக்கு இந்த இன்கம். நான் எவ்வளவு இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி? 1000 ரூபாய். எவ்வளவு? ரொம்ப இல்ல, வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஹைக் போட்டா ஓகேடா, 2000 ரூபாய் ஹைக் போட்டா ஓகே. அந்த மைண்ட் செட்ல இருந்த ஒருத்தனுக்கு growth பாருங்க. 6வது மாசம் 1,20,000, 7வது மாசம் 2,14,000 ரூபாய். இது மேஜிக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது மேஜிக்கா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரியாலிட்டி பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? வித் ப்ரூஃபோட பேசிட்டு இருக்கேன். அந்த மாசம் நான் கிரவுன் டைரக்டர் லெவல்ல ரீச் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7வது மாசம் என்னோட 8வது மாசம் இன்கம் பாருங்க 3,63,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாசம் நான் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் லெவல்ல ரீச் பண்ணேன். யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் தான் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். நான் ஆக்சுவலா அந்த மாசம் நான் யோசிச்சு பார்க்கல, அடுத்த மாசம் தான் யூனிவர்சல் பண்ணுவேன்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த மாசம் நமக்கு டபுள் பிவின்ற சூப்பரான ஆஃபர் கொடுத்து அச்சு தூக்கிட்டாங்க கம்பெனி. அந்த மாசம் யூனிவர்சல் கிரவுன் லெவல் ஆச்சு. அந்த மாசம் எனக்கு 3,63,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்கம். இதுல ஒரு விஷயத்த மட்டும் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். அதுல டிடிஎஸ் மட்டும் பாருங்க. 13,000 ரூபாய் நான் டிடிஎஸ் கட்டியிருக்கேன், கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்டியிருக்கேன். நான் வந்து அந்த எம்என்சி கம்பெனில நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 12,000 ரூபாய் சேலரி நான் ஜாயின் பண்ணும்போது, சரிங்களா? இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்க காசுக்கு டாக்ஸ் மட்டும் 13,000 ரூபாய் போன மாசம், இந்த மாசம் 15,000 ரூபாய் கட்டியிருக்கேன்னா என் லைஃப் எப்படி மாத்திருக்கு இந்த வெஸ்டேஜ் என் லைஃப் எப்படி மாத்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்கம் growth மட்டும் நீங்க பாருங்க. 1,20,000, 2,14,000, 3.63 எப்படி இருக்கு இந்த இன்கம் growth? வேற லெவல்ல இருக்கா? 1000 ரூபாய் ஹைக்காக உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தன் அன்னைக்கு நான் டிசிஷன் எடுத்தேன். டிசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வெஸ்டேஜ்ல. டிசிஷன் மேக்கிங் நீங்களா இருக்கணும், இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றோம்னா, மீட்டிங் அட்டென்ட் பண்ணிடுறீங்க, டிசிஷன் மேக்கிங்னா இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேக்குறீங்க. அவருக்கு இந்த பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஓகே, இதுவா? போவாத, இதுவா? வேணாம். எவ்வளவு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ்? உங்க முடிவை உங்க கையில வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மத்தவங்க சொல்றான்னு சரி, உங்க லைஃப் மாத்தி ஒரு ஸ்டேல நின்று உங்க லைஃப் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் நீங்க உங்களுக்காக வாழ்ந்திருக்க மாட்டீங்க, மத்தவங்க சொல்றாதான் வாழ்ந்திருக்கீங்க. உங்க லைஃப் நீங்க உங்களுக்காக வாழுங்க. மத்தவன் சொல்றானா சொல்லிட்டு போட பிரச்சனையே கிடையாது. எனக்கும் சொன்னா, எல்லாருமே சொல்லுவான், பேசுறவன் பேசிதான் இருப்பான். அவன் பேச்சு இந்த காதுல கேட்டு இந்த காதுல தூக்கி போடுங்க. அவனுக்கு நீங்க தரப்போற பதிலடி என்ன தெரியுமா? உங்க சக்சஸால அவனை அடிங்க. வேற எதுலயுமே அவங்க பேச்சால எதுலயும் அடிக்காதீங்க. உங்க சக்சஸ் தூக்கி அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க கிட்ட பேச்சே இருக்காது. இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போடும்போது ஒருத்தனுக்கு மூஞ்சியில பாக்குறதுக்கு என்ன காய்ச்சவங்கள ஒருத்தனுக்கு மூஞ்சியில இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நான் பாக்க இதெல்லாம் போடுவேன். போடாம எடுத்து இவ்வளவு இன்கம் எடுத்துட்டு போடாம இருப்பேனா? போடும்போது ஒருத்தனுக்கும் பார்க்க முடியல. எப்படி பார்ப்பாங்க? அவ்வளவு கலாய்ச்சாங்க, அவ்வளவு பேசினாங்கல்ல. ஆனா இப்பயும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். வாங்க நம்ம திருப்பி சேர்ந்து பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா பேசுறவங்க பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா முடிவு என் கையில இருக்கணும். நான் ஷெரீஃப் முடிவு எடுத்தா கரெக்டா தான் சொல்லி நான் நான் சக்சஸ் பண்ணிருக்கேன். அவளுக்கு ஏன்னா நான் இவ்வளவு நாளா ஒரு எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒர்க் பண்ணதுக்கு இன்னொருத்தன் ட்ரீம் லைஃப் வாழ்றதுக்காக நான் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னொருத்தர் அந்த கம்பெனியோட ஓனரோ எம்டியோ ட்ரீம் லைஃப் வாழ்றதுக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இங்க நான் ட்ரீம் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க கிடைக்கும் இந்த மாதிரி இன்கம்? எங்க கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. இது என்னோட 8வது மாசம் இன்கம். இந்த மாசம்னா யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் லெவல்ல நான் ரீச் பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எஸ்டில மொத்தம் 9 லெவல் தான் இருக்கு, சரிங்களா? அந்த 9 லெவல்ல நான் 7 லெவல் ரீச் பண்ணிட்டேன். எவ்வளவு மாசத்துல? 8 மாசத்துல 7 லெவல் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் 2 லெவல் தான் பாக்கி இருக்கு. அது டபுள் கிரவுன் டைரக்டர், யூனிவர்சல் கிரவுன். அது நான் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா டீம் செட் பண்ணணும், டெப்த் இறக்கணும், அதனால டைம் எடுத்துப்பேன். யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ் தான் கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டம் நினைச்சா எதுவுமே எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டம் நினைச்சா கஷ்டம், ஈஸி நினைச்சா ஈஸி. எல்லாமே ஈஸி. இதுல முடியாத ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் இஸ் பிரேக்கபிள். எல்லா ரெக்கார்டும் பிரேக்கபிள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே கிரிக்கெட் தெரியும். சச்சின் டெண்டுல்கர் 200 அடிச்ச பிறகு பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா ஒரு 50 ஓவர் மேட்ச்ல 200 அடிக்கிறது பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரோஹித் சர்மா 3 200 அடிச்சுட்டாரு. ரெக்கார்ட் இஸ் பிரேக்கபிள். எல்லா ரெக்கார்டும் பிரேக்கபிள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க, நார்த் சைட்ல பாருங்க, டிஎஸ்எஸ் டீம் ரோஹித் சர்மா எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் இஸ் ஆல்வேஸ் பிரேக்கபிள். ஓகேங்களா? நம்மளோட ரெக்கார்டு, நான் என்னோட டார்கெட் வந்து அடுத்த அந்த டிஎஸ்எஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். நாங்க எப்பவுமே உங்களோட கோலை பெரிய லெவல்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸ் மினிமம் மாதிரி கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களோட கோலை சின்னதா வச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க? எப்பவுமே பெருசா நினைங்க. கௌதம் பகதூர் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, சோசனை தாக்கத் கரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஹிந்தில.
அந்த இது யோசிங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் ட்ரீம் வைங்க, பிரச்சனையே கிடையாது சரிங்களா. ட்ரீம் வைக்கிறது பிரச்சனையே கிடையாது. கோல் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அது மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணதுல என்னோட 9வது மாசம் எனக்கு லாஸ்ட் மந்த் ஓகேங்களா, லாஸ்ட் மந்த் செப்டம்பர் எனக்கு வந்த இன்கம் 4.02 4 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 lakhs என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம். லாஸ்ட் மந்த் இன்கம் பாருங்க 3.63. இந்த கரண்ட் செப்டம்பர் மந்த் இன்கம் எனக்கு 4 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து வெஸ்டில இருந்து வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க 4 lakhs என்னோட இன்கம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் லெவல்ல ரீச் பண்ணும்போது என்னோட இன்கம் ப்ரூஃப் நல்லா பாருங்க. எனக்கு கார் ஃபண்ட் கிடையாது, ஹவுஸ் ஃபண்ட் கிடையாது, எனக்கு எந்த ஃபண்ட் இன்னும் வர ஆரம்பிக்கல. இந்த 9வது மாசத்துல இருந்து தான் எனக்கு கார் ஃபண்டே வர ஆரம்பிச்சிருக்கு. முதல் மாசம் கார் ஃபண்டே 48,000 ரூபாய் எனக்கு வந்திருக்கு. ஏதோ 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் 48,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வந்திருக்கு. இப்போ இன்னும் 2 நாள்ல நமக்கு பேமெண்ட் வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஹவுஸ் ஃபண்ட் வரப்போகுது அந்த இன்கம்ல இருந்து. இப்பதான் அதையும் ரீச் பண்ண போறேன் சரிங்களா. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 lakhs ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா எவ்வளவோ பார்த்துட்டேன்ப்பா, எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்றான் பாரு, அந்த அவனுக்கு தான் காசு, மேல இருக்கான் பாரு அவனுக்கு தான் காசுன்னு சொல்லி இந்த இந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீட்டிங் பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுங்க, இது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா கரெக்டுங்களா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 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 ஒரு ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த வெஸ்டீஜ் ஆரம்பிச்ச 15 வருஷம் கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். எப்படி? இந்த வெஸ்டீஜ் ஆரம்பிச்ச 15 வருஷம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு 15 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ற ஒருத்தனால கூட இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடியும். எனக்கு கீழே இன்னைக்கு பல பேர் 1 lakh இன்கம், 50,000 10,000க்கு மேல பல பேர் இன்கம் எடுக்க வச்சு நானும் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன்னா யோசிச்சு பாருங்க சார். அவன் பேசுறவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சரிங்களா. இன்னைக்கு பாருங்க 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஜாயின் பண்ற ஒரு பையனால இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, ஏன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர ஒருத்தனால சக்சஸ் பண்ண முடியாது? ஏன்னா இந்த கம்பெனியோட பிளான் அந்த மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு கம்பெனில பிளான்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் என் பழைய கம்பெனி ஏன் தெரியுமா ஃபெயிலியர் ஆச்சு? நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பிளான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம். மாசத்துக்கு ஒரு பிளான் போடுவோம், அதுக்கப்புறமா பே அவுட் கொடுக்க மாட்டான். பே அவுட் வந்து கம்பெனி கொடுக்கவே மாட்டான். மேனேஜ்மெண்ட் ஸ்டேபிளா கிடையாது. மேனேஜ்மெண்ட்லயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஆனா இந்த வெஸ்டீஜ்ல பாருங்க 16 வருஷமா பிளான் சேஞ்ச் பண்ணல, மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கு, 16 வருஷமா பே அவுட் கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்காங்க வித் டாக்ஸ் டிடக்ஷன். இப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த பிசினஸ்ல இன்னைக்கு பண்ண, நேத்து வரைக்கும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், விட்டுருங்க. நேத்து கதை அப்படியே விட்டுருங்க. இந்த நாள், இந்த சண்டே, இன்னைக்கு உங்களோட பிசினஸ் ஆரம்பிச்சா கூட அடுத்த 10 மாசம் 1 வருஷத்துக்குள்ள உங்களோட இன்கம் 1 lakh கேரண்டிடா கிராஸ் ஆகும். இதுல வந்து இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கணும் அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தா பிசினஸ், 16 வருஷம் ஆச்சு கம்பெனி ஓபன் பண்ணி, எனக்கு அப்பே கிடைச்சிருந்தா பிசினஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா, அப்படி எல்லாம் யோசிக்கணும் எல்லாருமே யோசிக்கலாம். ஆனா இந்த பிசினஸ் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் யாரு என்னைக்கு எடுத்தாலும் சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நானே, என் ப்ரூஃப் எல்லாருமே அனுப்பிச்சு விடுங்க. இந்த பிசினஸ்ல மேல இருக்க மட்டும் தான் சம்பாதிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மட்டும் தான் சம்பாதிக்கிறான்னு சொல்றவங்களுக்கு என் ப்ரூஃப் அனுப்பிச்சு விடுங்க. ஜாயின் பண்ண 9 மாசம் 10வது ஜனவரில ஜாயின் பண்ண 10வது மாசம் போயிட்டு இருக்கு, 9 மாசம் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். 9 மாசத்துல 4 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கணும்னா அது வெஸ்டீஜ்ல மட்டும் தான் முடியும், வேற எந்த கம்பெனி முடியாதுன்றது ஆணித்தனமா சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா ஸ்ட்ராங்கா, தைரியமா, போல்டா பேசுங்க. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியால நம்பர் 1, உலகத்துல 30வது இடத்துல இருக்கிற ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவன் முன்னாடி பேசுற கம்பெனி டம்மி கம்பெனி, அவன் அவ்வளவு பேசும்போது நீங்க ஏன் அப்படி பேசக்கூடாது? தைரியமா அடிச்சு விடுங்க. நீங்க பேசுறப்ப வந்து கரெக்ட்ன்ற வார்த்தையில அடிச்சு விடுங்க. கண்டிப்பா உங்களோட பாயிண்ட் தான் கரெக்ட். இந்த ப்ரூஃப் அடிச்சு விடுங்க, அவங்க காமிங்க, அவங்க பேசுறாங்க. இந்த வெஸ்டீல பாருங்க சார், இப்போ சொல்ற பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணலையா, தூக்கி போட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. இந்த நாள் முடிவெடுங்க ஓகேங்களா. சும்மா இந்த ஏனோ தானோலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நான் ஒர்க் பண்றேன், இன்னொரு நாள் ஒர்க் பண்றேன், எனக்கு இன்னைக்கு வெளியே போனோம், மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இந்த காரணம்லாம் கிடையாது. ஒர்க் பண்றவன் காரணம் சொல்லவே மாட்டான். ஏன் அப்ப எனக்கு இது அதெல்லாம் ஒர்க் பண்றவன் காரணம் சொல்லவே மாட்டான். இந்த நாள் நான் வெறி இறங்கி வேலை செய்யணும். 1 வருஷம் அந்த கோல். ஒரு +2 படிக்கிற பையன், அவங்க அம்மா எப்படி அவனை எங்கேயுமே வெளியே போக விட மாட்டாங்க, ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண விட, 1 வருஷம் சின்சியரா பண்ணுவாங்க. 1 வருஷம் சின்சியரா பண்ணிடுங்க, லைஃப் டைம்க்கு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் டைம்க்கு ஜாலியா இருங்க. அதான் நான் சொல்றேன். பண்ற வேலையை அந்த நேரத்துல போக்கஸோட வேலை செஞ்சோம்னா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி டீம் மெயின்டைன் பண்றதுனால பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். டீமை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் வேலையே, சிம்பிள்.
வேலை ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போக 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 உங்க வேலை ரொம்ப கம்மியாயிட்டு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டார்டிங் எப்பவுமே கஷ்டம். எந்த விஷயமும் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல கஷ்டம்ன்றது இருக்குன்னு சொல்லி வெளியே போயிட்டீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியாது சார். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி பண்ணணும். நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 மாசம் பண்ணும்போது எவ்வளவு ஊருக்கு சுத்தி இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த மீட்டிங் வரும் ஆப்ல. ஒரு ஒரு ஊர்ல ஒரு நாள் மதுரையில இருக்கும், மதுரைக்கு போவோம். ஒரு நாள் திருச்சியில இருக்கு, திருச்சி போவோம். ஒரு நாள் வந்து சென்னையில இருக்கு, சென்னைக்கு வருவேன். ஒரு நாள் வேலூர்ல இருக்கும், வாணியம்பாடி இருக்கும். ஒரு வாரத்துல இவ்வளவு பெரிய ஷெட்யூல். என் டீம் மெம்பர் சொல்லுவாங்க, இவரு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார், சுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவ்வளவு இடத்த சுத்துவேன் நான். அந்த ஆஃப்லைன் 3 மாசம் ஆஃப்லைன் பண்ணும்போது எனக்கு டிராவலே பிடிக்காது சுத்தமா. நானும் எங்க அண்ணன் இம்ரான் அண்ணாவும் பாதி நேரம் ட்ரெயின்ல தான் இருப்போம், பாதி நேரம் டிராவல் இருப்போம். ட்ரெயின்ல தூங்குறது காலையில எழும்போது மீட்டிங், ட்ரெயின்ல தூங்குறது காலையில எழும்போது மீட்டிங். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நாங்க ஸ்டார்டிங்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் அந்த பேஸ் டீம் என்னால ஃப்ரண்ட் லைனை செட் பண்ண முடிஞ்சது. அந்த ஃப்ரண்ட் லைன் மூலியமா இன்னைக்கு அந்த ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிறேன், இன்னைக்கு ஆன்லைனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கத்துக்கிறேன். ஸ்டார்டிங் எப்பவுமே கஷ்டம் தான். ஸ்டார்டிங் கஷ்டம் நினைச்சு விட்டு போயிட்டீங்கன்னா உங்களால எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாது, எந்த விஷயம் ஜெயிக்க முடியாது. ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருக்கும். பிரான்ஸ் ரேட்டர் ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பிரான்ஸ் ரேட்டர் ரீச் பண்ணிட்டீங்க, அடுத்த லெவல் எப்படி போகுதுன்னே தெரியாது சார். நான் சொன்னேன்ல, நான் எப்போ ரீச் பண்ணேன், ஒரு மாசத்துல நான் பிரான்ஸ் ரேட்டர் ரீச் பண்ணேன்னா நான் டைரக்டா 2வது மாசம் சில்வர் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட லெவல் எப்படி போச்சு, போயிட்டே இருந்தாம். பிரான்ஸ் ரேட்டர் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு அந்த பிரான்ஸ் ரேட்டர் ரீச் பண்ணிட்டீங்க, சூப்பரா இன்கம். ஏன்னா நீங்க பிரான்ஸ் ரேட்டர் போற வரைக்கும் தனியா வேலை செய்ய போறீங்க, தனியா இந்த பிசினஸ் குள்ள வரீங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பேர் சேர்றாங்க, 100 பேர் சேர்றாங்க, இப்படியே தான் உங்க டீம் வளர்ந்துட்டு போகும். சரிங்களா? அதனால ஸ்டார்டிங்ல எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல கஷ்டம் நினைச்சு விட்டு போயிட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியாது. இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே சக்சஸ் பண்ண முடியாது. உங்க ட்ரீம் லைஃப வாழணுமா? எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல. யாருக்கு ட்ரீம் இல்ல இந்த உலகத்துல? யாருக்கு ட்ரீம் இல்ல நினைக்கிறீங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு ட்ரீம் இருக்கு. எல்லார் மனசுக்குள்ள நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், கார் எடுக்கணும், பங்களா எடுக்கணும், எல்லா ட்ரீமும் இருக்கு. ஆனா நம்ம 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 மனசை நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து ஏழையா பிறந்துட்டோம், நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்ல, நம்ம லெவலே இவ்வளவுதான் சொல்லி நமக்கு நம்மளே டவுன் பண்ணிக்கணும். நம்ம இது டவுன் பண்ணணும். நான் ஏழையா பிறந்தது என்னோட தப்பா இல்ல, அப்ப இதுக்கு நம்ம டவுன் பண்ணணும். வாய்ப்பு கொட்டி கிடக்குது. வெஸ்டீஜ்ல உங்களுக்கு சக்சஸ் பண்ணா இவ்வளவு பெரிய வழி கிடைச்சிருக்கு. அவ்வளவு பேருக்கு வழி கிடையாது, சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வழி கிடைச்சு நீங்க சக்சஸ் பண்ணனா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? உங்க கூட இருக்கிற எல்லாருமே சக்சஸ் பண்ணிருக்காங்க, நான் சக்சஸ் பண்ணிருக்கேன், உங்க லீடர் சக்சஸ் பண்ணிருக்கேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால முடியாது? உங்களுக்குள்ள எப்பயுமே கம்மி பண்ணிக்காது. நீங்க தான் கெத்து நினைங்க. உங்களால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் தான் ராஜா, நான் தான் கெத்து, நான் டிசிஷன் எடுத்தா கரெக்டா தான். நான் யாருமே நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் முடிவு எடுப்பேன், நான் டிசிஷன் பண்ணணும், நான் பண்ணுவேன். யார் எதிர்த்தாலும் சரி, யார் வேணாம்னு சொன்னாலும் சரி, எங்க வீட்டுல நான் அப்போஸ் பண்ணாலும் நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன் என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஒன்னு சொல்றேன் பாருங்க, நான் வேலையை விட்டது எங்க வீட்டுக்கே தெரியாது தெரியுமா? நான் ஜாபை ரிசைன் பண்ணி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குள்ள வந்த விஷயம் எங்க வீட்டுக்கே தெரியாது. இப்ப வேணா தெரிஞ்சிருக்கு. இப்போ சொல்லும் போது எங்க வீட்டுக்கே தெரியாது ஜாப் விட்டது. 8 மாசம் நான் ஜாப் விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்க வீட்டை சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியும் நல்லா, எதுக்கு நீ வேலையெல்லாம் விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஆனா எங்க வீட்டுல சொல்லல. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது இதை பத்தி. அவங்கள டைரக்டர் நீங்க பாத்துருக்காங்க, அவங்களுக்கு இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு தெரியாது இதை பத்தி, எனக்கு தான் தெரியும். நான் தான் மீட்டிங் பார்த்திருக்கேன். அதனால இந்த முடிவை நான் தான் எடுக்கணும்னு சொல்லி இதுல சக்சஸ் பண்ணிட்ட பிறகு எங்க அம்மா கிட்ட சொன்ன, அம்மா இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க, அது நீங்க அனுபவப்பட்டா மட்டும் தான் தெரியும். அந்த ஹாப்பினஸ் நீங்க அது பட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷரீஃபால முடியுதா, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால முடியாது? என்னை விட வயசுல அதிகமா இருக்கவங்க, என்னை விட டேலண்டட் பீப்புள்ஸ், என்னை விட படிப்புலயும் சரி எல்லாத்துலயும் டேலண்டட் பீப்புள்ஸ், என்னை விட பயங்கர நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் இருக்கீங்க. இந்த ஷரீஃபால முடியுதுன்னா ஏன் உங்களால முடியாது? என்னை விட 10 மடங்கு டேலண்டடா இருக்கவங்க டீம்ல இருக்காங்க. எல்லாராலுமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைண்ட் தான், நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும். நான் சக்சஸ் பண்ணணும், அந்த அந்த இது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் இது வரைக்கும் வெஸ்டில சம்பாதிச்சது பாத்தீங்கன்னா 13,07,317 ரூபாய் இந்த 9 மாசம் இன்கம்ல. 9 மாசம் மட்டும் பே அவுட், இன்னும் 2 மாதத்துல அடுத்த பே அவுட் வரப்போகுது. இந்த 9 மாசத்துல மட்டும் 13 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அதுல டாக்ஸ் என்னது, கவர்மெண்ட் டாக்ஸ் மட்டும் 51,607 ரூபாய் நான் கவர்மெண்ட் டாக்ஸ் மட்டும் கட்டிக்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எம்என்சி கம்பெனில என்னோட வருஷத்தோட பேக்கேஜ் எவ்வளவு தெரியுமா? வருஷத்தோட பேக்கேஜ் 2,20,000 ரூபாய் என்னோட வருஷத்தோட பேக்கேஜ். இன்னைக்கு ஷெரீஃப்க்கு எவ்வளவு இன்கம் எடுத்துட்டு இருக்கேன்? 9 மாசத்துல மட்டும், ஃபர்ஸ்ட் 9 மாசத்துல மட்டும் 13 லட்சம் ரூபாய் இன்கம் எடுத்திருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்க, என் லைஃப் எப்படி டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்க முடியுமா? என் லைஃப் எப்படி புரட்டி போட்டிருக்கேன் பாருங்க இந்த வெஸ்டீஜ்.
13 லட்ச ரூபாய் இன்கம், அதுவும் ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ்லயே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 இயர் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த நேரத்துல இவ்வளவு எடுக்க முடிஞ்சிருக்குன்னா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க வெஸ்டீஜ்ல, தி ஃபியூச்சர் இஸ் கிளியர். எப்படி தி ஃபியூச்சர் இஸ் கிளியர், அதுக்கு கிளியரா இருக்கு. இதுக்கு மேல டிசிஷன் எடுக்க வேண்டியது நம்ம மட்டும்தான். எனக்கு கீழே என்னோட நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா 70,000 பேர் எனக்கு கீழே இருக்காங்க. என்னோட டீம்ல இது வரைக்கும் லாஸ்ட் 10 மந்த்ஸ்ல மட்டும் 70,000 மெம்பர்ஸ் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிருக்காங்க. சில பேர் யோசிப்பாங்க, ஒரே ஆளு 70,000 பேரை சேர்த்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சில பேர் பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பிசினஸோட கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுங்க, சரிங்களா? யார் நினைச்சாலும் இவ்வளவு பேர்லாம் யாராலுமே சேர்க்க முடியாது. ஜஸ்ட் நான் என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் மாசம் வாங்கினேன். ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால மட்டும் என் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நான் என்ன கத்துக்கினேன், நான் என்ன வீடியோஸ் பார்த்து கத்துக்கினேன், அந்த விஷயத்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணேன். அவங்க என்ன ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 இன்னைக்கு 71,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 70,000 பேர்ல யாரு பேஸ்ட் வாங்கினாலும், பிரஷ் வாங்கினாலும், ஷாம்பு வாங்கினாலும் எனக்கு இன்கம் கிடைக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அடிச்சு சொல்றேன் பாருங்க, இந்த வெஸ்டீஜோட பிளான் தெரிஞ்சவன், நான் அடிச்சு சொல்றேன், வெஸ்டீஜை விட்டு வெளியே போக மாட்டான், வெஸ்டீஜ் பண்ணாம இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி பிளான், யாரோ ஒருத்தர் பல்லு விளக்குறான், யாரோ ஒருத்தவங்க குளிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஷாம்பு போடுறாங்க, அது எனக்கும் இன்கம் வருதுன்னா எந்த மாதிரி ஒரு பிளான் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் வெஸ்டீஜ்ல 10-15 பேர்கிட்ட நான் பிசினஸ் பத்தி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்ல. அவங்களுக்கு கரெக்டான கைட்னஸ் கொடுத்தேன். அப்படியே டீமை கொஞ்சம் க்ரோ பண்ணிட்டு போன ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஷாக்கிங். என்னடா நான் நெட்வொர்க்கே பார்க்க மாட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும் இவ்வளவு பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பேர், 500 மெம்பர்ஸ் ஒரு நாளைக்கு ஆவரேஜா எனக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எங்கெங்க இருந்தோ, ஆல் ஓவர் இந்தியா, துபாய், பஹ்ரைன், எங்கெங்க இருந்தோ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன். எங்கேயாவது வெளியே போகணுமா, எங்கேயுமே வெளியே போக தேவையில்ல. ஏதாவது கடை வைக்கணுமா, ஏதாவது எலக்ட்ரிக் பில் கட்டணுமா, எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு மொபைல் மட்டும் போதும். இப்போ நான் இந்த மீட்டிங் எடுத்துட்டு இருக்கிறது கூட ஒரு மொபைல்ல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆண்ட்ராய்டு மொபைல் இப்ப யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் இப்ப யார்கிட்ட இல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் ஒண்ணு போதுமே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மொத்த பிசினஸ் கையில வச்சிருக்கேன். 70,000 மெம்பர்ஸோட கண்ட்ரோல் என் கையில இருக்கு. முடிஞ்சு அவ்வளவு. எந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு பிசினஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ்ல வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா RS சார்லாம் வரும்போது நமக்கு ஆபீஸே இல்ல, அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. முன்னாடி இருக்கிற லீடர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணிருப்பாங்க. 2 ஆபீஸ், ஆன்லைன் கிடையாது, எல்லாமே ஆஃப்லைன். எவ்வளவு பிசினஸ் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு, பிசினஸ் கையில இருக்கு. புரிதல், அவருக்கு மொத்த பிசினஸ் ஒரே கையில இருக்கு. இது நம்ம பண்ணலன்னா இதை விட ஒரு ஈஸியான வழி, இதை விட ஒரு வழி நமக்கு கிடைக்காது. இப்போ கூட ரொம்ப சூப்பரா நமக்கு ஆஃபர் இருக்கு. 5,500 எடுத்தா பிரான்ஸ். முன்னாடி 10,000 இருந்தது. அந்த 10,000 இருக்கும் போதே 1 crore இன்கம் எடுத்திருக்காரு சித்தார்த் சார். ஆனா இன்னைக்கு அதை விட பாதி ஆகிட்டாங்க. 5,500 எடுத்தா எனக்கு பிரான்ஸ் ரேட்டர். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு மேனேஜ்மெண்ட், எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நாள் எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல டிசிஷன் எடுக்க வேண்டியது நம்ம தான், வேற யாருமே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறமா ஓகே, ஒரு சில பேரை நான் கண்டிப்பா தேங்க் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா ஷரீஃப் பிரதர்ஸ். என்னோட அண்ணன் இம்ரான் ஷரீஃப் கோல் டைரக்டரா இருக்காங்க. அவங்கதான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. எங்க அண்ணன் தான் ஃபுல்லா பின்னாடி என்ன கைட் பண்ணிட்டு இருக்கான். கோல் டைரக்டர் இருக்கும்போது 80,000 ஆவரேஜா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க கோல் டைரக்டரா இருக்கும்போது. அதுக்கப்புறமா காம்ரான் ஷெரீப், என்னோட தம்பி, காலேஜ் 3rd இயர் தான் படிக்கிறான். இன்னைக்கு ஆவரேஜா 13 to 15,000 ஆவரேஜ் இன்கம் எடுத்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படிக்கும் போது சில்வர் டைரக்டர் லெவல். யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வஷீம் பாஷா, என்னோட அண்ணன், எங்களோட அத்தை பையன், பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிசினஸ்ல. எங்களோட எல்லாரோட சப்போர்ட்ல தான் நான் இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பர்சன், முக்கியமான லீடர்ஸை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என் டீமோட டைனமிக் பவர்ஃபுல் லீடர்ஸ் சொல்லுவேன். என் டீமோட பவர்ஃபுல் ஃப்ரண்ட் லைன் மிஸ்டர் சரவணன் ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னோட ஃப்ரெண்ட் இவரு. எனக்கு போன பிசினஸ்ல இருந்து சரவணன் தெரியும். போன பிசினஸ்ல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். சேர்ந்து நம்ம வந்து பிசினஸ் என் டீம்ல இருந்திருக்காரு. நம்ம சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். போன பிசினஸ்ல சூப்பரா கொண்டு போனோம் போன பிசினஸ். ஆனா அதுக்குள்ள அது போயிடுச்சு. அந்த நேரத்துல நான் நான் ஜாயின் பண்ண அடுத்த நாளே நான் முதல் ஆளுகிட்ட பிசினஸ் சொன்னா அது சரவணன் மட்டும்தான். சொன்ன ஒரு வார்த்தை, ப்ரோ இந்த மாதிரி பிசினஸ் இது பண்ணலாமா, பண்ணலாம் ப்ரோ, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா பிளான் எல்லாம் பார்த்துட்டு அதுமா ஓகேன்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறமா நம்ம சென்னைக்கு வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பிசினஸ் சூப்பரா பண்ணோம். எனக்கு அவங்களுக்கும் பயங்கரமான பாண்டிங் இருக்கு. எனக்கும் சரவணனுக்கும் பயங்கரமான பாண்டிங். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு 2 பேருக்கு ஒரே ஒரே வேவ்ல பயங்கரமா சிங்க் ஆயிடுச்சு. ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். நானும் அதே கேட்டகரி தான். அவரும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி பண்ணிருக்காருன்னு சொன்னல. டீல ஸ்டார்ட் ஆற டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அதே கம்பெனில தான் அவரும் ஒர்க் பண்ணிருக்காரு. நானும் அங்கதான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா அவரும் டெல்ல தான், நானும் டெல்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவரும் பழைய பிசினஸ் எல்லாமே ஒரே ஈக்குவலா மிங்கிள் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வேற லெவல்ல இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு லீடர் இவரு. இவருக்கு கீழ முக்கியமான லீடர்ஸ் சதீஷ், அதுக்கப்புறமா யுவராஜ் ஸ்ரீமதி, அதுக்கப்புறமா முரளி, ஸ்ரீராம், அதுக்கப்புறமா யுவராஜ், இது மாதிரி முக்கியமான லீடர்ஸ் இவர் கீழ வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் நம்ம பிரேக் பண்ணுவோம். கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ. அதுக்கப்புறமா லோகப்பிரியன் சார், வாணிபடியை சேர்ந்தவர். இவர் ஆக்சுவலா இந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாரு. அதுக்கப்புறமா எனக்கு பழைய பிசினஸ்ல மூலியமா எனக்கு வந்தவர். இன்னைக்கு வெஸ்டில சக்சஸ்ஃபுல்லா கோல்டு டைரக்டர் லெவல்ல இருக்காரு. சூப்பரா ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ லோகப்பிரியன் சார். உங்களை எல்லாரும் என் டீமோட தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். என் டீம் எனக்கு பின்னாடி என்னோட டீம் இருக்கு. சக்சஸ்ஃபுல் டீம் இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல நிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜெனிஃபர், ஸ்டார் டைரக்டர் ஜெனிஃபர் அண்ட் நாகராஜ், இவங்களை பத்தி சொல்லி ஆகணும். சென்னையை சேர்ந்தவங்க. எனக்கு ஜெனிஃபர் வந்து என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட். அவங்க என் ஆஃபீஸ்ல நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் சொன்ன போது ஜாயின் பண்ணி சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. அங்க லாஸ் ஆயிட்ட பிறகு இன்னைக்கு வெஸ்டி சொன்ன வெஸ்டிலும் ஜாயின் பண்ணி ஸ்டார் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி இது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல இருக்கும்போது நான் வந்து நிறைய வந்து பார்த்திருக்கேன். ஏன்னா காசு இருக்கும்போது என் கூட ஒரு சில பேர் இருந்தாங்க. காசு இல்லாத போது என்னைய பேசினாங்க. அப்படிலாம் பார்த்திருக்கேன். ஆனா என்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும் என்கிட்ட ஒரே மாதிரியா பழகுற ஒரு சில பேர்ல இவங்க முக்கியமான ஒருத்தங்க. எனக்கு எந்த இடத்துலயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னை பத்தி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை போட்டு பயங்கரமா இது பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களோட பாண்டிங் இருக்கு. இந்த ஃபேமிலி கூட எங்களுக்கு பாண்டிங் இருக்கு. கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். இவங்களை மிகப்பெரிய ஸ்டேஜ்ல நிக்க வைக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. இவங்க கூட நான் லைஃப் டைமா டிராவல் பண்ணணும். லைஃப் டைமா நம்ம சேர்ந்து ஜெயிக்கணும் எனக்கு ஆசை. தேங்க்யூ ஜெனிஃபர் அண்ட் நாகராஜ் ப்ரோ. அதுக்கப்புறமா சதீஷ்குமார் அரு, இவரை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சதீஷ்குமார் பாத்தீங்கன்னா 2014 ஆர்எஸ் ஆதன் சார் மூலியமாவே இந்த பிசினஸ் கிடைச்சிருக்கு. ஆர்எஸ் ஆதன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணி பிசினஸ் கிடைச்சிருக்கு. ஜாயினும் பண்ணிட்டாரு. அந்த ஜாயின் பண்ணி இவர் வந்து அந்த பிசினஸ்ல அப்போ நினைக்கல இவரால சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி விட்டாரு. வெளியதான் சக்சஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வெளியே ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணாரு. வெளியிலயும் சக்சஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா எனக்கு போன பிசினஸ்ல இருந்த ஃப்ரெண்ட் இவரு. இப்போ என் டீம்ல வெஸ்டில ஜாயின் பண்ணிருக்காரு. பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. பயங்கரமா பேசுவாரு. தேங்க்யூ சதீஷ்குமார் ப்ரோ, கோல்டு டைரக்டர். தேங்க்யூ. அதுக்கப்புறமா மேஷக், ஸ்டார் டைரக்டர். இந்த பையன் பாத்தீங்கன்னா எனக்கு பழைய பிசினஸ்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. பழைய பிசினஸ்ல தெரியும். ஜஸ்ட் 19 வயசு தான். எனக்கு காலேஜ் 3rd இயர் தான் படிக்கிறான். இன்னைக்கு ஒரு ஒரு 15,000 ஆவரேஜா இன்கம் எடுத்துட்டு இருக்கான். இவன் காலேஜ் ஃபீஸ் இந்த பையனே கட்டிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பையனோட காலேஜ் ஃபீஸ் இவனே கட்டிட்டு இருக்கான். வெஸ்டில இருந்து இன்கம் பண்ணி. யோசிச்சு பாத்தீங்களா? காலேஜ் படிக்கிற பசங்க என்னமா எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி வாய்ப்பு. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வேற ஒரு மொக்க கம்பெனில தான் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வெஸ்டில அவன் அவன் சம்பாதிச்சு அவனே காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கானா? எப்படிப்பட்ட வெஸ்டிஜா மாறி இருக்கு. இவனை பத்தி இன்னொரு ஸ்டோரியை நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவன் வந்தா சூப்பரா ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழைய பிசினஸ்ல இருந்தே இவன் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு. இவங்கிட்ட நான் பிசினஸ் ஜான்வரி மந்தே சொன்னேன். நான் ஜாயின் பண்ண போய் சொன்னேன், ப்ரோ ஜாயின் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா ஒர்க் பண்ணல, பெருசா ஒர்க் பண்ணல. 6 மாசம் போயிடுச்சு. 6 மாசம் சுத்தமா ஒர்க் பண்ணல. 6 மாசம் கழிச்சு சும்மா யதார்த்தமா பேசும்போது நான் ஆர்எஸ் ஆதன் சார் அந்த டேரக்டர் சிஎன்டி மீட்டிங் பண்ணியிருந்தாரு அன்னைக்கு. அந்த நாள் சண்டே நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சு. இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல. ப்ரோ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து இறங்கினா டப்பு முடிச்சிட்டேன். ஸ்டார் டைரக்டர் முடிச்சிட்டேன் அந்த பையன். அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க. மேஷக் வந்தா நல்லா ஒர்க் பண்ணுவான்னு தெரியும். ஆனா நான் ஸ்டார்டிங்ல மேஷக்கு கூப்பிட்டு வந்து வரல அவன். ஓகேங்களா? ஐயோ மேஷக் வரலையே நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் இந்த நேரம் வரைக்கும். ஆனா மேஷக் வந்தாலும் வரலனாலும் நான் ஃபார்வர்ட் போயிட்டே இருப்பேன். யார் வந்தாலும் வரலாம், நான் ஃபார்வர்ட் போயிட்டே இருப்பேன்ற ஒரு இது இருந்ததுனால மேஷக் வரலையா போகிற பிரச்சனை இல்லை, நான் ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா 6 மாசம் கழிச்சு வந்தானா, அப்போ அன்னைக்கு நான் வரலன்னு சொல்லி நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அங்கேயே உட்காந்துருப்பேன். நான் ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா வராதவள வர ஆரம்பிச்சாங்க. இதை நல்லா கத்துங்க இந்த விஷயத்த. யார் சில பேர் நினைக்கிறாங்க இவன் வந்தா சூப்பரா ஒர்க் பண்ணுவான் அந்த மைண்ட் செட் இருக்கும். அவங்ககிட்ட பிசினஸ்ல அவன் வரல, பிசினஸ்ல வரல அப்படியே சொல்லிடுறாங்க. ஐயோ இவன் வரலையே. ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்தாலும் வரலனால நீங்க பிசினஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பிசினஸ் போயிட்டே இருங்க. உங்களோட நோக்கி போயிட்டே இருங்க. யாரு பிசினஸ் பண்ணாலும் நீங்க போயிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வராதவங்க ரிட்டர்ன் வருவான். கண்டிப்பா வருவான்.
நீங்க ரியாலிட்டியில பாப்பீங்க கண்டிப்பா சரிங்களா. அதுக்கப்புறமா வினீஷ் ப்ரோ எனக்கு பழைய பிசினஸ்ல இருந்து எனக்கு இருக்காரு. வெஸ்டில கோல்ட் டைரக்டர் லெவல்ல ரீச் பண்ணிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் கலக்கிட்டு இருக்காரு. அக்ரிகல்ச்சர்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ வினீஷ் ப்ரோ. அதுக்கப்புறமா முருகராஜா ரீசென்ட் டைம்ல ஜாயின் பண்ணாரு. கோல்ட் டைரக்டரா இருக்காரு. எனக்கு பல பிசினஸ் வந்து தெரியும். ஆம், பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. இவர் போடுற பிளான் எல்லாம் யோசிக்கவே முடியாது. பயங்கரமா படிச்சும் இருக்காரு. வேற லெவல்ல பிளான் போடுவாரு. என்ன பிளான் போடுவாருன்னு சொல்லி அவருக்கு மட்டும் தான் தெரியும். வேற லெவல்ல டீமை கொண்டு போவாரு. பயங்கரமான லீடர். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு 6 to 1 மந்த்ல 6 to 1 இயர்ல கண்டிப்பா இவர வேற லெவல்ல இருப்பாரு. வேற பெரிய லெவல்ல இருப்பாரு. என் லெவல்ல என்னையும் தாண்டி இருப்பார் கண்டிப்பா. அந்த லெவல்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மந்த் இன்கம் 5th மந்த் இன்கம் இவருக்கு 60,000 60,000 5வது மாசத்துல எவ்வளோ 5th மந்த்ல இவரோட இன்கம் 60,000 இன்கம் எடுத்திருக்காரு. இவரோட முதல் மாச வருமானம் 200 ரூபாய். ஜஸ்ட் 200 ரூபாய் ஆரம்பிச்ச வருமானம் போன மாசம் இவரோட வருமானம் 60,000 ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? அதுக்கப்புறமா கடைசியா என்னோட 8வது லெக்ல இருக்கிறவர் தான் மிஸ்டர் கார்த்திக். இவர் எனக்கு அன்னோன் பர்சன் தான். இருந்தாலும் இந்த பிசினஸ்குள்ள வந்த ஷார்ட் டைம் பீரியட்லயே வேற லெவல்ல பிசினஸ் கத்துக்கினாரு. வேற லெவல்ல பிசினஸ் கொண்டும் போயிட்டு இருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் அச்சீவ் பண்ணாரு. இப்போ போன மாசம் சில்வர் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் சார். கார்த்திக் ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா பெரிய லெவல்ல போவீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா தேங்க்யூ கார்த்திக் ப்ரோ. அதுக்கப்புறம் கோர் லீடர்ஸ் எனக்கு கீழே இருக்கிற கோர் லீடர்ஸ் முகமது யாசின், பீர் முகமது, ஷாம், சுகன்யா இவங்க எல்லாமே எனக்கு கீழே முக்கியமான இருக்கிற கோர் லீடர்ஸ். இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே எனக்கு கீழே இருக்கிற வேற லெவல் லீடர்ஸ் தான். ஷாம் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியால இருந்து தான் இந்த பிசினஸ் பண்ண முடியலாம் கிடையாது. இவரு பஹ்ரைன்ல இருந்துட்டு இந்தியால பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்தியால இப்ப கோல்டு டைரக்டரா இருக்காரு. இந்தியால பெரிய டீம் ஃபார்ம் இருக்காரு. சுகன்யா மேடம் கோல்டு டைரக்டரா இருக்காங்க. பீர் முகமது ஜாப் போயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல் டைமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சில்வர் டைரக்டரா இருக்காரு. முகமது யாசின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு டைரக்டரா இருக்காரு. இதுல மட்டும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் பாருங்க. யாசினுக்கு இவருக்கு கீழே தான் இருக்காரு. யாரு முருகராஜாக்கு கீழே தான் யாசின் இருக்காரு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. முருகராஜா ஜாயின் பண்ண ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அன்னைக்கு என்னால சிஎன்டி செக்ஷன் எடுக்க முடியல. அன்னைக்கு ராஜா என்ன பண்ணாரு, நானே எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி என்னோட பிபிடி வாங்கி அவரே மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சாரு. மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காரு. லாஸ்ட்ல 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. சரி அந்த நேரத்துல நான் ஃப்ரீயா இருந்தேன். என்னதான் நடக்குதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தேன். மொத்தமா 5 பேர் தான் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. மீட்டிங் நடக்கும்போது 2 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தாரு. ஆனா அன்னைக்கு அந்த ஒரு ஆளுக்காக ஃபுல்லா அந்த மீட்டிங் எடுத்தாரு. அந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா? இங்க நான் காமிச்சேன்ல, இங்க இருக்காரு பாருங்க யாசின். அந்த ஒரு ஆள் மட்டும்தான் இவரு. அன்னைக்கு முருகராஜா நடாயிடுச்ச ஒரு ஆள் இவ்வளவு பேர் கூப்பிட்டு யாருமே வரல. அது ஒருத்தன் தான் இருக்கான் கடைசி வரைக்கும். இவனுக்கு நான் மீட்டிங் எடுக்கணுமான்னு சொல்லி பாதியில விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த யாசின் ஒரு ஆள் மட்டும் 5000 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. 5000 மெம்பர்ஸ் இவருக்கு கீழே இருக்காங்க. கோல்டு டைரக்டரா இருக்காரு. 35,000 ஆவரேஜ் இன்கம் எடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் நமக்கு வந்து முக்கியம். ஒருத்தர் எல்லாம் நமக்கு வந்து 60 பேரு 6000 பேரு 60,000 பேர்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். 6 பேர் தேவைகள் உள்ளவர் 6 பேர் லைஃப்ல அடுத்த லெவல் போகணும். லைஃப்ல கடன் அதிகமா இருக்கு. லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுற அடுத்த லெவல் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை தேடி கொடுங்க. அந்த 6 பேர் யாருன்னு பாருங்க. அந்த 6 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? தி பீப்பிள் வில் கம், தி பீப்பிள் வில் கோ, தி பெஸ்ட் வில் ஸ்டே. நல்லா தெரியுங்க. தி பீப்பிள் வில் கம், மக்கள் வருவாங்க. தி பீப்பிள் வில் கோ, மக்கள் போவாங்க. தி பெஸ்ட் வில் ஸ்டே. யாரு சிறந்தவர்களோ அவங்க தான் நிப்பாங்க. அவங்க தான் நமக்கு தேவை. போறவங்களை பத்தி கவலை இல்ல, போகட்டும், பிரச்சனை இல்ல. ரிட்டர்ன் வருவாங்க. எழுதி வச்சுங்க. போறவங்க ரிட்டர்ன் வருவாங்க. எழுதி வச்சுங்க. சரிங்களா? அதனால போறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இருக்கிறவங்களை வச்சு பிசினஸ் பண்ணுங்க. 6 பேர் ஸ்டாண்டர்டா சிம்பிளா இருக்கிற 6 பேரை வச்சு பிசினஸ் பண்ணுங்க. சரிங்களா? சிம்பிள். அதுக்கப்புறமா என்னோட அப்ளைன்ஸ் கிரேட் அப்ளைன்ஸ் மலவளம் சார், டைமண்ட் டைரக்டர். எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவார். அவ்வளவு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவார். எப்பவுமே எனக்கு வந்து பாராட்டிட்டே இருப்பாரு. ஒரு பண்ணு 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 வேற லெவல் சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு சூப்பரா பண்ணுவார். தேங்க்யூ மலவாளன் சார். அதுக்குமா ஆதன் பாலாஜி சார் எங்களுக்காக திருப்பூர்ல வந்து அந்த டைம்ல மீட்டிங் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுமாதிரி லட்சுமி நாராயண் சார் தேங்க்யூ சார். கண்டிப்பா நிறைய அட்வைஸ் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மை ஆல் கிரேட் அப்ளைன்ஸ். அதுக்கப்புறமா அருண் ராஜ் ஃப்ரம் ஆம்பூர். இவர் தான் முக்கியமான பர்சன். ஏன்னா எங்க அண்ணனுக்கு பிசினஸ் கொடுத்தவர். இதை ஒரு சின்ன கதை இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. எங்க அண்ணனுக்கு தான் இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. சரிங்களா? இம்ரான். ஆக்சுவலா எங்க அண்ணன் வந்து அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இவர் வந்து ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரு பிசினஸ் பண்ணலாம் வாங்க. இவரு எங்க அண்ணன் கண்டுக்கல. அன்னைக்கு வந்து RS சார் ஆம்பூர் வராரு. இவரு என்ன பண்ணிருக்காரு அருண்ராஜ் சார், எங்க அண்ணனை வலுக்கட்டாயமா நீங்க வந்துதான் ஆகணும் சொல்லி அடம் பிடிச்சி வலுக்கட்டாயமா கூட்டு வந்து அந்த மீட்டிங் உட்கார வச்சிருக்காங்க. என்ன RS சார் மீட்டிங்ல எங்க அண்ணன் உட்கார்ந்துட்டு அங்க சொல்றது எல்லாமே அவன் வந்து ஃபுல்லா RS சார் மீட்டிங் சொல்லவா தேவை.
முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். எங்க அண்ணன் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணான். எங்க அண்ணன் சும்மா யாரும் சொல்றதெல்லாம் எடுக்க மாட்டான். உட்காந்து மொத்தமா உட்காந்து ரிசர்ச் பண்ணா. பக்காவா எல்லாமே இருக்கு. பக்காவா அங்க RS என்ன சொல்றாரு மொத்தமா இங்க கூகுள்ல போட்டு பார்த்தோன்னா எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்த ஷெரீஃப் இந்த இடத்துல உட்காந்துட்டு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அந்த அந்த டாட் வச்சது அருண்ராஜ் ஃப்ரம் ஆம்பூர். தப்பில்ல சரிங்களா? இந்த கம்பல் ஏன்னா எந்த விஷயத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ண இன்னைக்கு தப்பான விஷயத்துக்கு கம்பல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போறாங்க கரெக்டுங்களா? ஆனா எந்த விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு கம்பல் பண்றதுல தப்பே இல்லை. உங்க ஃப்ரெண்டு வரலையா வள்ளு கட்டாயமா கூட்டு போங்க. வள்ளு கட்டாயமா மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. நீ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லுங்க. பார்க்காம இருக்குமா? நான் கண்டிப்பா பார்ப்பேன். அன்னைக்கு வலு கட்டாயமா அன்னைக்கு அருண்ராஜ் ஜி கூப்பிட்டதுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய டீம் பாருங்களேன். எவ்வளவு லீடர்ஸ் அவங்களுக்கு கீழே. அதனால எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கை மட்டும் விட்டுறாதீங்க சார். அந்த 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 இதை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ அருண்ராஜ் சார் ஃபார் யுவர் இவ்வளவு சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறமா சுமதி மேடம் ஆம்பூர் டிஎல்சியோட ஓனர், என்னோட பேரலல் லைன் இவங்க, என்னோட அப்ளைனோட பேரலல் இன்னொரு லெக் அவங்க இருந்தாலும் இன்னொரு லெக்ல இருந்தாலும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதனால அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஏன்னா எனக்கு பேரலல் லெக் அவங்க, என் அப்ளைனோட இன்னொரு லெக் அவங்க இருந்தாலும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சுமதி மேடம், தேங்க்யூ. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தோன்னா RS ராஜன் சார். கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஷிப்க்கு கேப்டன் கரெக்டா இருந்தா பிளஸ் அந்த ஷிப்பு கரெக்டான அந்த 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 இடத்த போய் சேரும். ஒரு டீமுக்கு கேப்டன் நல்லா இருந்தாதான் அந்த டீம் பக்காவான டீம் போகும். நம்மளோட கேப்டன் கரெக்டான கேப்டன் பக்காவான நமக்கு கேப்டன் கிடைச்சிருக்காங்க. புரியுது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு தெரியுமா டீம். எனக்கு டைமண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ண பிறகுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் RS ராஜன் சார் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணார். அந்த மூமெண்ட்டை நான் மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணார் RS ராஜன். நான் டைமண்ட் டைரக்டர் ரீச் பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த நேரத்துல. அதுக்கப்புறமா எனக்கு RS ராஜன் சார் கண்டினியூஸா எனக்கு சப்போர்ட் கிடைச்சது. கண்டினியூஸா நிறைய மீட்டிங்ஸ் என் டீமுக்கு பர்சனலா எடுத்து கொடுத்திருக்காரு. நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம் இப்போ கொரோனா லாக்டவுன் முடிஞ்சோடனே எனக்கு ஆம்பூர் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு அந்த யூசிடி அச்சீவ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. அவ்வளோ எனக்கு வந்து வேற லெவல் அந்த போட்டோ நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த ஷால் எல்லாம் போட்டு யாருக்கு பேர் கிடைக்கும் இது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 24 வயசுக்கு 24 ஏஜ் எனக்கு இந்த வயசுல எனக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நான் யோசிச்சு பாருங்க சார். இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூஸ் பண்றதுலதான் இருக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. RS சார் எனக்கு மட்டுமா சப்போர்ட் பண்றாரு, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றாரு. எல்லாருக்கும் மீட்டிங் கொடுக்குறாரு. இப்போ அப்ராட் வேற மீட்டிங் எடுக்கிறாரு. எங்க கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சப்போர்ட் எந்த டீம்ல கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. கரெக்டான ஒரு 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 லீடர்ஷிப்ல இருக்கும். அதை யூஸ் பண்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. தேங்க்யூ RS சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா தேங்க்ஸ் டு ட்ரைனிங் டீமுக்கு நான் உண்மையா தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். வேற லெவல் உங்களோட இதெல்லாம். அசோக் சார் எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்ல டவுட் இருந்தாலும் உடனே எனக்கு கிளியர் பண்ணாரு. பிரவீன் சார் சொன்னோன்னே இது எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். விஐபி ப்ரோக்ராம் தான். ஏன்னா நான் பிப்ரவரி மந்த் விஐபி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். எங்க அட்டன் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் காலேஜ் அட்டன் பண்ணிருக்கேன். என் டீம்ல வந்து ஒரு 80 பேர் கிட்ட வந்து நாங்க அந்த நேரத்துல வேற லெவல்ல இருந்தது. அந்த நேரத்துல நான் அந்த பிரவீன் சார் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த நேரத்துல நான் வந்து ஊரா சுத்துவேன். நிறைய ஊருக்கு நான் சுத்தி இருக்கேன். நான் வீட்டுல பார்த்தா நான் 2-3 நாள் தான் இருப்பேன். அப்ப கூட ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். ஆனா என் ஹெல்த் பத்தின எனக்கு பக்காவா இருக்கு. அதுக்கு ஒரே விஷயம் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் சொன்னாரு. அன்னைக்கு பிடிச்சிட்டேன் நான் அந்த வார்த்தையை. அவர் அந்த வார்த்தையை நான் டக்குன்னு பிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் கரெக்டா 7 சப்ளிமெண்ட் சாப்பிட்டு இருக்கேன். வெஸ்டில இருக்கிற 7 சப்ளிமெண்ட் நான் சாப்பிட்டு இருக்கேன். எங்க அம்மாக்கு சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ப்ராடக்ட் மேல உள்ள நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ப்ராடக்ட் மேல அவங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறமா மோகன் சாரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் எப்போ அடிச்சனோ அப்பதான் எனக்கு மோகன் சாரோட கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறமா எனக்கு அது வரைக்கும் என் டீம்ல அக்ரினா என்னன்னு எனக்கே தெரியாது. அக்ரியில இப்படி எல்லாம் பண்ணாம எனக்கு சுத்தமா தெரியாது. எப்போ மோகன் சார் என் கூட கான்டாக்ட்ல கிடைச்சாரோ அன்னில இருந்து எனக்கு அக்ரிய பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அக்ரியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய மீட்டிங் எடுத்து கொடுத்தாரு. போன மாசம் எனக்கு அக்ரியில மட்டும் எக்கச்சக்க பி வந்திருக்கு. நான் சொன்னால வினிஷ் கோல்ட் டைரக்டர் அக்ரி பண்ணியே கோல்ட் டைரக்டர் ஆயிட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ரீசன் மோகன் சார். ஏன்னா வேற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே மத்த ப்ராடக்ட் எல்லாமே தெரியும். ஆனா அக்ரியை பத்தி யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது. ஓகேங்களா? டவுட் கேட்கலாம் மோகன் சார் கிட்ட மட்டும் தான் கேட்கலாம். எவ்வளவு வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் எவ்வளவு கால் பண்ணாலும் கலைக்காம ஆன்சர் சொல்றாருப்பா. சூப்பர் சார், கிரேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ மோகன் சார். கண்டிப்பா உங்க 3 பேரோட சப்போர்ட்னால இன்னைக்கு இவ்வளவு பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வெஸ்டீஜ் கம்பெனி மட்டும் இல்ல, அந்த கம்பெனில இருக்கிற ஒரு ட்ரைனர்ஸும் ஒரு மேனேஜர்ஸும் அந்த கம்பெனியோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கிறது கண்டிப்பா காடோட கிஃப்ட் தான் சொல்லுவேன். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? காடோட கிஃப்ட் தான் இது எல்லாமே. சரிங்களா? தேங்க்யூ. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சதீஷ்குமார், ஜோனல் மேனேஜர். தேங்க்யூ சார், நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க.
எந்த இஷ்யூ இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் உடனே ரீப்ளை பண்ணிட்டு எனக்கு மெயில கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ சதீஷ்குமார், ஜோனல் மேனேஜர் சார். அதுக்கப்புறமா தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட். எப்பேற்பட்ட மேனேஜ்மெண்ட் இருப்பா, என்ன மாதிரி யோசிக்கிறாங்க இவங்களோட ஒரு தாட் ப்ராசஸும். ஏன்னா நான் எந்த மீட்டிங்கும் நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன். இவங்க ஹிந்தில எப்பவுமே மீட்டிங், எனக்கு ஹிந்தி தெரியும்னால நான் எல்லா மீட்டிங் உட்காந்து பார்ப்பேன். எங்களோடது அடிக்கடி லைவ்ல வருவாங்க, எல்லாமே உட்காந்து பார்ப்பேன். என்ன மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க தெரியுமா? ஃபியூச்சரோட பிளான் பக்கா. 2025 நம்ம தான் மொத்தமா, சரிங்களா? என்ன மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ ஃபார் கிரேட் மேனேஜ்மெண்ட். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த மீட்டிங். கடைசி ஒரு சில மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன், சரிங்களா? நிறைய பேர் நான் நினைச்சிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஓகே, ஷரீஃப் வந்து ஏதோ மேஜிக் பண்றான், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேஜிக்லாம் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். என் டீமுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? புதுசா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றான்னா நீங்க பிளானே சொல்லக்கூடாது. முதல் ரூல்ஸ் அதான். நீங்க பிளான் யாருக்குமே சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா பண்றாங்க? புதுசா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க, அவரு ஆர்வத்துல போய் என்ன பண்றாரு, புதுசா பிளான் சொல்றாரு. எவ்வளவு நேரத்துல தெரியுமா? 5 நிமிஷம் பிளான் சொல்லி முடிச்சிரு, 10 நிமிஷம் பிளான் சொல்லி முடிச்சிடாரு. நம்ம இங்க காட்டு கத்திட்டு இருக்கோம், 40 நிமிஷம் 50 நிமிஷம். அவர் 5 நிமிஷம் முடிச்சிரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்ன பிளான் சொல்லுவாரு? புதுசா வரவர் பிளானே சொல்லக்கூடாது. அவரை முதல் விஷயம் மீட்டிங்ல கொண்டு வந்து உட்காருச்சு. நீ கம்பெனி பேர் கூட சொல்லாது. இது மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, நீ வந்து மீட்டிங்ல உட்காருங்க. மீட்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே வேண்டாம். அதான் மீட்டிங்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கப்புறமா ப்ராப்பரான எஜுகேஷனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எஜுகேஷன் RS சார்லாம் பயங்கரமா எஜுகேஷன், வீக்லி ட்ரைனிங், விஐபி எஜுகேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சரிங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால சக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா? இது ஒரு சிம்பிள் விஷயத்தை மட்டும் புடிச்சுக்கீங்க, அவ்வளவுதான், சரிங்களா? அதுக்கப்புறமா குட் திங்ஸ் டேக்ஸ் டைம், பி பேஷன்ட். நல்ல விஷயங்கள் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கண்டிப்பா டைம் கொடுங்க, சரிங்களா? கண்டிப்பா டைம் கொடுங்க. உடனே எல்லாம் நல்ல விஷயம் நடந்துடாது, டைம் கொடுங்க, சரிங்களா? நான் என் டீம் எல்லாம் தெரியுமா சொல்லுவேன்? 3 வருஷம் கண்டிப்பா வெஸ்டேஜ் கொடுங்க. என்ன நடந்தாலும் நான் வெஸ்டேஜை விட்டு நவுற மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட் வாங்க. 3 வருஷத்துக்கு நம்ம சக்சஸ் பண்ண முடியலையா? ஓகே, அப்போ நீங்க வந்து நீங்க பண்ணுங்க, அது உங்களோட இஷ்டம். 3 வருஷம் ஆனா கண்டிப்பா கொடுக்கணும். 3 வருஷம் நீங்க கண்டிப்பா வெஸ்டேஜை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா கொடுக்கலாம். 3 வருஷம் பெரிய மேட்டர் இல்ல, ஓகேவா? இன்னைக்கு பிளஸ் டூ சர்டிபிகேட் வேணும்னா நான் 12 வருஷம் கஷ்டப்பட்டாதான் எனக்கு பிளஸ் டூ சர்டிபிகேட் கிடைக்கும். பிளஸ் டூ முடிச்சுட்டு அந்த டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கணும்னா 3 வருஷம் நான் கஷ்டப்படணும் டிகிரி சர்டிபிகேட். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் MBA படிக்கணும்னா 2 வருஷம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறமா நான் ஒரு ஜாப்க்கு வந்து வரணும்னா, ஒரு சேலரி ஜாப், ஒரு 30,000 50,000 சேலரியில ஜாப்க்கு வரணும்னா 4 வருஷம் 5 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இவ்வளவு வருஷம் லைஃப்ல போகுது, நான் உங்களை அவ்வளவு வருஷமா கேட்டேன், 3 வருஷம் கேட்டேன் சார். ஜஸ்ட் 3 இயர்ஸ் நீங்க வெஸ்டீல இருங்க. கேரண்டீடா அந்த மனசுல பிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு பேர் இந்த மீட்டிங் பார்த்துட்டு எனக்கு தெரியல, எவ்வளவு பேர் பார்த்தாலும் அந்த 3 வருஷம் கேரண்டீடா நான் இந்த பிசினஸ் இருப்பேன், இந்த மைண்ட் செட்டை பிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 3 வருஷத்துல நீங்க மிகப்பெரிய ஆளா இருப்பீங்க சார். கண்டிப்பா லைஃப்ல எவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்றீங்க சார்? 3 வருஷம் கொடுங்க, அட்லீஸ்ட் 3 வருஷம் கொடுங்க சார். பிரச்சனை கிடையாது. ஸ்லோவா போறீங்களா பிரச்சனை கிடையாது, சரிங்களா? 50 பால் அடிச்சாலும் செஞ்சுரி தான், 100 பால் அடிச்சாலும் செஞ்சுரி தான். 100 பால் அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா சொல்ல முடியும், அதுவும் செஞ்சுரி தான். அதே மாதிரி 1 மாசத்துல அடிச்சாலும் பிரான்ஸ் தான், 8 மாசத்துல அச்சீவ் பண்ணாலும் பிரான்ஸ் தான். எல்லாமே ஒரே போஸ்ட் தான், டிஃபரன்ஸ் அது இதுதான், அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? அதனால நீங்க வந்து டைம் ஆகட்டும், பிரச்சனை இல்ல. 8 மாசம் 1 வருஷம் கூட டைம் கொடுங்க, பிரச்சனை இல்ல பிரான்ஸ் ஆகிறதுக்கு. ஆனா பிரான்ஸ் ஆயிட்ட பிறகு ஒரு பயங்கரமான ஒரு தெரிவு உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? அதனால பேஷன்ஸ், பொறுமை மட்டும் எப்பயுமே கடைபிடிங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி, ரிமைன் ஹார்ட் ஸ்டோரி, ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, சரிங்களா? ஒரு சின்ன கதை சொல்றேன், சரிங்களா? ஹார்ட் ஸ்டோரி, குதிரை கதை. ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்களாம். அப்பாவும் பையன் என்ன பண்ணாங்க, ஒரு குதிரை வாங்கினாங்களாம். குதிரை வாங்கி என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் ரோட்ல நடத்தி கூட்டு போனாங்களாம். மக்கள் பேசினாங்களா, இவங்க எதுக்கு குதிரையா வாங்கணும், இதுக்கு வேஸ்ட் நடத்தி கூட்டு போனோம்னு பேசினாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, பையன் மேல ஏறிட்டு அப்பா கீழே இறங்கி நடத்தி கூட்டு போனாங்களாம். மக்கள் பேசினாங்க, அங்க பாரு சின்ன பையன் அவ்வளவு பெரிய அவங்க அப்பாவை கீழே நடக்க வச்சு கூட்டு போறான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணானா, அப்பா மேல ஏறி உட்காந்து பையனை கீழே நடக்க வச்சு கூட்டு போனாங்க. மக்கள் பேசுறாங்க, அவ்வளவு வயசானவர் அது சின்ன பையனை கீழே இறக்கி விட்டு அவரு மேல ஏறி போறாருன்னு சொல்லி பேசினாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணானா, 2 பேருமே குதிரை மேல ஏறி போனாங்களாம். மக்கள் பேசினாங்கன்னா, அங்க வாயிலா ஜீவன் எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பேசினாங்க. இவங்க என்னடா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அந்த குதிரையை கடைசியில வித்துட்டாங்க. மக்கள் பேசினாங்கன்னா, இவங்க எதுக்கு இந்த குதிரையை வாங்கணும், எதுக்கு இந்த குதிரையை விற்கணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பண்ணாலும் இந்த உங்களை சுத்தி இருக்க உங்களை பார்த்து பேசிட்டே இருப்பான். நீங்க நடந்து போனாலும் பேசுவான், சைக்கிள்ல போனாலும் பேசுவான், வண்டியில போனாலும் பேசுவான், BMW கார்ல போனாலும் உங்களை பத்தி பேசிட்டு இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் அந்த பேசிட்டு தான் இருப்பான். அவனை தூக்கி போடுங்க, சரிங்களா? அவனை தூக்கி போடுங்க. சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பண்ணுவாங்க.
யோசிச்சு பாருங்க, அமேசான், பிளிப்கார்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கரெக்ட்டுங்களா? அமேசான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்து சிரிச்சாங்க. யார்ரா இது? ப்ராடக்ட் எல்லாமே போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க. யார்ரா இது? ட்ரெஸ் போட்டு பார்க்காம வாங்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அமேசானோட ஓனர் உலகத்துல நம்பர் 1 பணக்காரங்க. எப்படி? அமேசானோட ஓனர் நம்பர் 1 பணக்காரங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா, டைம் சேஞ்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா டைம் மாறும். உங்க டைமுக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், டோன்ட் டிபெண்ட் எனிஒன், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு அப்லைன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு, டவுன்லைன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு, எனக்கு எந்த சப்போர்ட், என்ன சப்போர்ட் வேணும் உனக்கு? சார் எனக்கு ஐடி போட்டு கொடுங்க. எதுக்கு ஐடி போட்டு கொடுக்கணும்? அதான் நான் கேட்பேன் அடுத்த கேள்வி. எதுக்கு ஐடி போட்டு கொடுக்கணும்? இந்த பிசினஸ் அப்ளைனோட பிசினஸா, டவுன்லைனோட பிசினஸ்? யார் பிசினஸ் இது? இது உங்களோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட பிசினஸ். இது ஷரீஃபோட பிசினஸ். இது அப்ளைனோட பிசினஸ், டவுன்லைனோட பிசினஸ் கிடையாது. இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது நான் வந்து ஓகே, இவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, என் அப்ளைன் ஐடி போட்டு கொடுப்பாரு, எனக்கு இவங்க இது பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னு நினைச்சா சைன் போட்டீங்க. நீங்க உங்களை நம்பலையா? அப்போ நீங்க உங்களை நம்புங்க. நீங்க தான் கெத். நீங்க நினைச்சா எதுவுமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஒர்க் பண்ண என் அப்ளைனுக்கு காசு போகும், என் அப்ளைன் அப்படிலாம் கிடையாது சரிங்களா? நீங்க ஒர்க் பண்ண உங்க அப்ளைனுக்கு காசு போகாது. எப்படி போகும்? உங்க லைனை தவிர மீதி லைன் அவர் ஒர்க் பண்ணாதான் அவருக்கு காசு போகும். அப்போ உங்க அப்ளைனோட பிசினஸ் இது கிடையாது. இது உங்களோட பிசினஸ். நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு காசு, நீங்க வேலை செஞ்சு அப்ளைனுக்கு காசு கிடையாது. நீங்க வேலை அவர் மத்த வேலைகளை அவர் மெயின்டைன் பண்ணணும், அப்பதான் அவருக்கு காசு கொடுக்கணும் அவருக்கு. அப்போ இது உங்களோட பிசினஸ். யாருமே இது பண்ணாதீங்க, எனக்கு இவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. டீம் சப்போர்ட் மட்டும் எப்பவுமே எதிர்பாருங்க. டீம் சப்போர்ட் பண்றாங்களா? சூப்பர். டீம் சப்போர்ட் தான் தேவை நமக்கு. அதை விட்டு எனக்கு இது பண்ணி கொடுக்கல, அது தேவையே இல்லைன்ற. எதுக்கு தேவை? இது என்னோட பிசினஸ், என் ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. என் அப்ளைன் இந்த பிசினஸ் விட்டு போனாலும் நான் போக போறது இல்ல. ஏன்னா என் அப்ளைன் இது தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட பாதை என்னன்னு தெரியும். டவுன்லைன் வேணா இந்த பிசினஸ் போகலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட பாதை. ஏன்னா நான் வெளியில எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு மட்டும் தான் தெரியும். புரியுங்களா உங்களுக்கு? அதனால இது நம்மளோட பிசினஸ், இது உங்களோட பிசினஸ் நினைச்சு இந்த பிசினஸ் பண்ணுங்க. இக்னோர் அதர் கம்பெனி ஆஃபர்ஸ். இது முக்கியமான விஷயம். என்னது? இக்னோர் அதர் கம்பெனி ஆஃபர்ஸ். நீங்க பிசினஸ் பண்ணும்போது மத்த கம்பெனிக்காரங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ், இது அது. நம்ம அவங்க வாயை திறந்தாவே நம்ம கம்பெனியை டவுன் பண்ணிட்டு தான் அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கம்பெனி என்னைக்குமே நம்ம பிளான் சொல்லும்போது மத்த கம்பெனியை டவுனே பண்ண மாட்டோம், யாரை பத்தி குறை பேசவே மாட்டோம். ஆனா மத்த கம்பெனியோட பிளான் நீங்க கேட்டு பாருங்க, நம்ம கம்பெனியை டவுன் பண்ணிட்டு நம்ம கம்பெனியோட கேவலம் பேசி தான் பிசினஸ் பண்ணுவான். புரியுது உங்களுக்கு? எந்த கம்பெனி வந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு சிம்பிள் விஷயம் மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ நான் வெஸ்டிஜும் பண்றேன், இன்னொரு 10 பிசினஸ் பண்றேன். இன்னொரு 10 பிசினஸ் நான் ஏன் பண்ணணும்? அதுலயும் காசு சம்பாதிக்கணும். ஓகே, அப்போ வெஸ்டிஜ்ல ஏதாவது சீலிங் வச்சிருக்காங்களா? என்னால 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியும், 2 லட்சம் சம்பாதிக்க முடியும், எந்த சீலிங் கிடையாது. ஏன்னா இதே பிசினஸ்ல இருக்கிற சித்தார்த் சிங், நம்மளோட டாப் அப்ளைன் சித்தார்த் சிங் சாரும், அவருக்கும் அதே ப்ராடக்ட், எனக்கும் அதே ப்ராடக்ட், அவருக்கும் அதே பிளான், எனக்கும் அதே பிளான். அவரும் அதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணா, நானும் அதே கம்பெனில ஒர்க் பண்ணேன். அவருக்கும் அதே ஐடி, எனக்கும் அதே ஐடி. அப்ப அவருக்கு 1 கோடி ரூபாய் இன்கம் எடுக்கிறாருன்னா அப்ப நம்மளால எடுக்க முடியுமே. அப்ப நான் இதுக்கு 10 கம்பெனி நான் எடுக்க பண்ணணும். ஒரு கம்பெனில போக்கஸ் பண்ணிட்டு, ஒரு கம்பெனிக்கு உண்மையா இருந்துட்டு, ஒரு கம்பெனில நான் உண்மையா வேலை பார்த்துட்டு போவானால. புரியுது? உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு கம்பெனிக்கு உண்மையா வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு டாப் 20ல இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறீங்க, நம்பர் 1 ப்ராடக்ட் வாங்குறீங்க, நம்பர் 1 தான் வாங்குவீங்க. ஏன்னா டாப் நம்பர் 1 இருக்குன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்காங்க, நம்பர் 1 இருக்கு. நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 1 இடத்துல இருக்கு நம்ம கம்பெனி. அந்த மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் வந்து பேசுவாங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க குப்பையில. சரிங்களா? நம்ம நம்பர் 1 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கம்பெனி ஆரம்பிச்சவங்க பெரிய ஆளா வந்துட முடியாது. கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க பெரிய ஆளா வந்துட முடியாது. 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனி நம்மளோட கம்பெனி. சரிங்களா? அதனால மத்த கம்பெனி ஆஃபீஸ் ஏதாவது வந்தா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரே வார்த்தை, நான் என்ன தெரியுமா என் டீம் மெம்பர் என்ன சொல்லி கொடுப்பேன்? மத்த கம்பெனிக்காரன் வந்தா ஒரு 2 கேள்வி மட்டும் கேள்வி ஓடி போயிடும் சொல்லுவேன். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனி இந்தியால எத்தனாவது இடத்துல இருக்கு, உலகத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு, உங்க கம்பெனியோட லாஸ்ட் டர்னர்னா எவ்வளவு வருஷம் போயிருக்கு, அந்த டர்னர் ரிப்போர்ட் எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓடி போயிடுவோம். என்னடா இது பிசினஸ் சொல்ல வந்து என்னென்ன கேட்கறாரு, ஓடி இல்ல அவங்க கிட்ட இருந்தா தானே காமிக்கிறதுக்கு நம்ம ப்ரூஃபா வச்சிருக்கோமே. நம்ம கம்பெனியோட வாய்வா சொல்லவே தேவையில்லை. நம்ம கம்பெனியோட கிராஃப் இருக்கு பாருங்க. 2004 5 கோடி ரூபாய் டர்னர் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு முதல் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி 2000 கோடியை தொட்டுருது. இதுதான் முதல் கம்பெனி 2300 கோர்ஸ் டர்னர் பண்ணிருக்காங்க. வேற என்ன கிராஃப் வேணும்? இதை விட ஒரு பெஸ்டான கிராஃப். உலகத்துல 30வது இடத்துல இருக்கு நம்ம கம்பெனி. ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி மட்டும் தான் டாப் 100 இருக்கு. இதை விட ஒரு ப்ரூஃப் வேணுமா நமக்கு? சரிங்களா? அதனால ஒரு கம்பெனிக்கு உண்மையா இருங்க. ஒரு கம்பெனிக்கு சூப்பரா வேலை செஞ்சுட்டு போவாங்க. சில பேர் கேட்பாங்க, நான் ஏன் வெஸ்டிஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பிளா ஒரே ஆன்சர் சொல்லுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம அம்மா அப்பா நம்ம தலைமுறை வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் மாறி இருக்கா? எந்த சுச்சுவேஷன்லயும் மாறல, எங்கேயுமே மாறல. எவ்வளவு உங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர்கிட்ட லக்ஸரி கார் இருக்கு? ஏதோ ஒருத்தர் 2 கேட்டு அதுவும் இல்ல.
எவ்வளவு பேர் லக்ஸரியஸ் கார் இருக்கு? யாருக்குமே இல்ல. எவ்வளவு பேர் ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க? யாருமே இல்ல. எவ்வளவு பேர் வந்து வீடு கட்டிருக்காங்க லக்ஸரியஸ்னா? யாருமே இல்ல. அப்போ நம்ம தலைமுறையா வாழ்ந்து எந்த லைஃப்காக ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷமா நம்ம வேலைக்கு போறோம். ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு வருஷம் இந்த காம்ப்ரமைஸ் லைஃப் நம்ம வாழ்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வருஷம் இந்த ஏன் நம்ம இதுக்கு இந்த கஷ்டம்? எதுவுமே இல்லையா? நமக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு கொட்டிக்கிறதே வெஸ்டேஜ்ல. எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு நீங்க நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்கன்னா பார்ட் டைமா பண்ணுங்க. ஜாப் விடாதீங்க, பார்ட் டைமா பண்ணுங்க. உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கீங்களா? தயவு செய்து ஃபுல் டைமா பண்ணுங்க. ஒர்க்கே இல்ல உங்களுக்கு, சும்மா இருக்கீங்களா? ஃபுல் டைமா பண்ணுங்க. வேற லெவல்ல சக்சஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கண்டிப்பா. நீங்க வேணா ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. 2025 நம்மளோட வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 2025 அவர்ஸ். ஏன் நான் சொல்றேன் பாருங்க. அந்த நேரத்துல வெஸ்டீஜ் உலகத்துல நம்பர் 1 கம்பெனியா இருக்கும். அந்த நேரத்துல எல்லாமே பாசிட்டிவா பேச ஆரம்பிப்பாங்க. யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து இப்ப நெகட்டிவா பேசுறவங்க பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்டேட் பல்ட்டி வச்சிருவாங்க. பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படி பேங்க்குக்கு, டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு இது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கோ, அது மாதிரி டைரக்ட் செல்லிங் கத்துக்க கோச்சிங் சென்டர் வந்துரும். டைரக்ட் செல்லிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி அதுக்காக கோச்சிங் சென்டர் வந்துரும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2025ல அந்த நேரத்துல யார் யார் இந்த வெஸ்டீஜ்ல இருக்காங்களோ வேற லெவல்ல சொல்ல தேவையில்ல. நீங்களும் இமேஜின் பண்ணீங்க அந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லி. கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வெஸ்டீஜ உலகத்துல நம்பர் 1 கம்பெனியா நம்ம கொண்டு வரலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒன் ஃபேமிலி, நம்ம வெஸ்டீஜ் தமிழ்நாடு இருக்கிற எல்லா டீமும் நம்ம ஒன் ஃபேமிலி. நமக்குள்ள எந்த ஈகோ எந்த இது எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒன் ஃபேமிலியா நம்ம போனாதான் நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பறந்து போவாங்க. சரிங்களா? நமக்குள்ளேயே நம்ம இது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகத்துல நம்பர் 1 கம்பெனியா நம்ம வெஸ்டீஜ கொண்டு வரலாம். அது கண்டிப்பா. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. Really great, Mr. Sharif. In fact, உண்மையிலே it is very very inspiring. இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட சக்சஸ் ஸ்டோரியில நீங்க சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் உண்மையிலேயே வந்து எஸ் ரொம்ப ஆணித்தரமாக நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு விஷயம், அதாவது 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உள்ள வந்து என்னாலேயே இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் ஒரு 9 monthsல என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கும்போது டெஃபினட்டா யாரால வேணாலும் அதை செய்யும். ஏன்னா நிறைய பேருக்கு பேசிக்கா இருக்கிற தாட் வந்து இதுதான். ஆரம்பத்தில் கம்பெனி ஸ்டார்ட் ஆன போது சேர்ந்தவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நம்மளால முடியாது அப்படின்னு. பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத அது உடச்சி தூள் தூளா இப்போ உங்களுடைய இந்த சக்சஸ் ஸ்டோரி மூலமா நீங்க தெரிய வச்சிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஒரு ஃபார்மர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அதுலேருந்து உங்களுடைய லட்சியங்கள் இதை நான் வந்து செய்யணும் அப்படிங்கும்போது இது யார் இருந்தாலும் இல்லைனாலும் இது ஏன் பிஸ்னஸ், நான் முன்னாடி போகணுங்கிற கருத்தை எக்ஸலண்டா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க கொடுத்த எத்தனை விதமான எக்ஸாம்பிள்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அது. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வெளியில இருந்து வேடிக்கை பார்க்குறவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த குதிரை ஸ்டோரி சொன்ன மாதிரி தான். ஏன்னா குதிரை ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து யாராவது சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. பட் அதையும் தாண்டி வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அட்டகாசமா நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ட்ரூலி சென்சேஷனல், எமோஷனல் அண்ட் வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல் உங்களுடைய இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ். ஸோ வெஸ்டீஜ் மூலமாக நீங்க இந்த வெறும் இந்த 4 லட்சம் அப்படிங்கிறதுல இது 40 லட்சமாகவும் மாறணும், 4 கோடியாகவும் உங்களுடைய வருமானம் வெஸ்டீஜ் மூலமாக மாறணும். ஸோ உங்க மூலமாகவும் உங்களுடைய டீம்ல நினைஞ்சிருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வழியை நீங்க டெஃபினட்டா உருவாக்கி கொடுக்க போறீங்க. ஸோ அந்த ஜேர்னியில நாங்களும் இருப்போம். ஸோ டெஃபினட்டா அதையும் நாங்கள் பார்க்க போறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல எங்களுக்காக இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இந்த எம்டிஎம் ப்ரோக்ராம் இங்க பண்ணி கொடுத்ததுக்காக. Wish you all the success. Wish you well. Thank you so much, Mr. Sharif. Thank so you, dear sir. ladies and thank you. Yeah. So dear ladies and gentlemen, definitely Mr. Gufran Sharif இவரோட ஆரம்பித்த வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வெஸ்டீஜ் மூலமாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற அவரோட சக்சஸ் ஸ்டோரி மூலமாக நீங்க கத்துட்டு இருப்பீங்க. எஸ், இது உங்கள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினட்டா இந்த வாழ்க்கை மாற்றம்ங்கிறது நிச்சயமா நடக்கக்கூடியது. அதனாலதான் அவர் சொன்ன மாதிரியே பிளஸ் நம்மளுடைய சிஎன்டி ஸ்டைல்ல இருக்கிற மாதிரியே கௌதம் பாலி சார் நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் சொல்லக்கூடிய விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையை உங்களை முன்னேற்றத்துக்கான ஒரு சிறப்பான வழியாக மாறப்போகுது. ஸோ அதை விட்டுறாதீங்க. எஸ், ஸோ இதே போல அடுத்த புதன்கிழமை, தட் இஸ் வருகின்ற புதன்கிழமை, இன்னைக்கு 8ஆம் தேதி இல்லைங்களா? ஸோ
11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ஈவினிங் வித் கிரவுன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு கிரவுன் லீடர் அவரோட சக்சஸ் ஸ்டோரியை வந்து அன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இந்த வாரம் இது ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல கண்டிப்பா எல்லாருமே இருப்பீங்க. எஸ், அனதர் 5 டேஸ்ல தீபாவளி இருக்கு. ஸோ அதுக்காக நிறைய பேர் ஷாப்பிங் இந்த மாதிரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டா டெஃபினட்டா எல்லாருக்குமே மாறக்கூடிய ஒரு வழி. ஸோ விஷ் யூ ஆல் தி சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச். See you all on Wednesday evening 5 p.m. Thank you.